விசேஷமாக ஒரு நாள். அதாவது இந்த நாளின் ஆராதனை, இந்த ஊழியத்தில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சில ஆராதனைகளை நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். எதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்குமோ அதற்கான காரியங்களை தான் நான் தொடர்ச்சியாக இங்கே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அதில் இந்த வருடத்திலிருந்து நம்ம புதுசாக ஒரு ஆராதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம், ஆங்கிலத்தில் அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன அர்த்தம் இது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அதற்கப்புறமா அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அது ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறோம். உயிரோடு எழுந்த பின்பு 40 நாள், எத்தனை நாள்? 40 நாள் அளவும் அவர் எருசலேம் தோறும், பட்டணங்கள் தோறும் சீஷர்களுக்கெல்லாம் தரிசனம் காண்பித்து அவர்களோடு பேசி உரையாடுவதற்கு 40 நாளை இந்த பூமியிலே, உயிரோடு எழுந்த பின்பு 40 நாள் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்கிறார். சரியாக 40ஆவது நாளில் வேத வசனத்தின்படி அவர் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணப்படுகிறார்? அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். எங்கே எடுத்து கொள்ளப்பட்டார்? அவர் பரலோகத்தில் இயேசு எடுத்து கொள்ளப்பட்டார். சரி, அதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பெண்டிகாஸ்டல் சண்டே, பெந்தேகோஸ்தே ஞாயிறு. பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த 50ஆவது நாள். உயிர்த்தெழுந்தலிருந்து 50ஆவது நாளில் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள். அதை பற்றி தான ஆராதனையும் அதை பற்றி தானே வேத வசனமும் இருக்கும். அதனால் இந்த ஆராதனை எதற்கான ஆராதனை? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறார். இதன் மூலமாக அதில் நமக்கு சொல்ல வருகிற சத்தியங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு சொல்ல வருகிற சத்தியங்கள் என்ன? நாமும் இந்த உலகத்திலிருந்து மறுமையின் உலகத்திற்கு அல்லது பரலோகத்திற்கு ஒரு நாள் செல்வோம் என்பதற்கு இயேசு முன் அடையாளமாய் இருக்கிறார். யார் முன் அடையாளமாய் இருக்கிறார்? ஆமாம், இயேசுவின் விண்ணேற்றம், இயேசுவின் பரலோகம் சென்றது எதுக்கான அடையாளம்? அது நாமும் ஒரு நாள் அவரை போலவே பரலோகத்திற்கு செல்வோம் என்பதற்கான அடையாளம். சரி, அதில் பல சத்தியங்கள் இருக்குது. இன்னைக்கு இந்த வருஷத்தில் அதை ஆரம்பிக்கிறோம். வருஷம் அதுக்குள்ளே இருக்கிற நிறைய காரியங்களை நம்ம கேட்போம். பரலோகத்தை குறித்து அந்த காரியத்தை, சத்தியத்தை எல்லாமே இந்த நாளில் அதை கேட்போம். சரி, அதனால் இந்த ஆராதனைக்குரிய விளக்கம் அதுதான். வசனத்தை நம்ம கவனிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இன்று நம்ம கேட்க போகிற தலைப்பே இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம், தி அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம், அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு அவர் சென்றது. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15 முதல் 20வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரம், மார்க் சாப்டர் 16 verse 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கவனிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நம்ம எதை முதலாவது பார்க்க இருக்கிறோம்? வேதத்தில் 5 சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு. எத்தனை சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு? ஆமாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆங்கிலத்தில் அந்த சினாப்டிக் காஸ்பல் அப்படின்றாங்க. அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் முக்கியமான 3 சுவிசேஷ புத்தகங்களில் இயேசுவின் இந்த விண்ணேற்றத்தை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் மார்க்கில் இருந்தும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லூக்கால இருந்தும், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் இருந்தும் 3 பகுதிகளில் இருந்தும் பார்க்க போகிறோம். விண்ணேற்றத்தில் இயேசு ஜனங்களுக்கு சொன்னது என்ன, ஜனங்க எப்படி, முக்கியமாக சீஷர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, இதெல்லாம் அந்த சம்பவத்தை அப்படியே பார்க்க போகிறோம். அதில் இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்? விண்ணேற்றம் அப்போ என்ன நடந்தது, பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில், அந்த நாடுகையில் என்ன நடந்தது, இயேசு என்ன பேசினாராம் அவர். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? அது நமக்கான அறிவுரை அல்லது நமக்கான சத்தியம், அது நமக்கான போதனை. என்ன சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? உங்களுடைய அடிப்படை தாகமும் தரிசனமும் என்னவாக இருக்க வேண்டும்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் பிரசங்கியுங்கள்.
விண்ணேற்றும் போது இயேசு சொன்ன வார்த்தை அது. பரலோகத்துக்கு போகும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்னது? ஒரு விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கு, சீஷர்களாக இருக்கிற உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் பிரசங்கியுங்கள். சரி, இது எந்த அளவுக்கு எவ்வளவு சாத்தியம்? அவர் சொன்னது ஒரு முழுமையான ஒரு காரியத்தை சொல்லிட்டார். உலகம் எங்கும் அப்படின்றார். உலகம் எங்கும் எல்லா மனுஷங்களாலும் போயிட முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் அது இல்லை. ஆனால் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய லெவலில் பேசிட்டார். அது முடிவு, அதுதான் உலகம் எங்கும்ன்றதான் முடிவு. அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த உலகம் எங்கும் சொல்லும் போது அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற பல காரியங்கள் இருக்குது. முக்கியமாக உங்கள் வீடுலேருந்து அது ஆரம்பிக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்குது? உலகம்னும் போது உங்களோட வீடுலேருந்து ஆரம்பிக்குது, உங்களுக்கு குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு குடும்பம், அடுத்தது உங்கள் தெரு, அடுத்தது உங்கள் ஊர், அதுக்கப்புறம் உங்கள் நாடு, இப்படி ஆரம்பிக்குது. அப்போ சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியங்கள் சொன்னது முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? அது உங்களுடைய வீட்டில் இருந்து. எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்க வேண்டும்? நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும். சுவிசேஷம்னா என்ன? குட் நியூஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதாவது நல்ல செய்தின்னு சொல்கிறோம். எது நல்ல செய்தி? இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவன் மனிதனாய் வந்தார். எதற்காக வந்தார்? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாக, பாவி என்கிற பெயரோடு இருந்த நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதை நாம் சிலுவையை, இயேசு சிந்தின ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்களற நம்ம கழுவப்பட்டு நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அப்படி ரட்சிக்கப்படும் போது இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை நமக்கு தருகிறார். இவ்வளவுதான் சுவிசேஷம். இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தருகிறார். அது ஒரு நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது. இதை தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கணுன்றாரு. முக்கியமாக அவங்க வீட்டில் இருந்து இதை ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பித்து இந்த சுவிசேஷம் உலகம் முழுக்க என்ன பண்ணணும்? அது பரவணும். உலகம் முழுக்க பரவ முடியுமா? முடியும். எப்படி முடியும்? அதுக்கு தான் சபை என்ற ஒரு அமைப்பை வைத்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில், இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இங்கே பிரசங்கம் பண்ணப்படுவது உலகத்தின் எந்த மூலையில் இருந்து ஒன்றா என்ன பண்ண முடியும்? அவர்களால் கேட்க முடியும். இந்த சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசிக்க முடியும். அது எப்படி ஒரு நபரால் அது சாத்தியப்படுகிறதா? இல்லை, ஒரு நபர் பேசுகிறார், அவர்லாம் நான் பிரசங்கிக்கிறேன், நான் பேசுகிறேன். ஆனால் இதுக்கு பின்பதாக இந்த வாஞ்சையும் இந்த தரிசனமும் இந்த தாகமும் இயேசு சொன்ன இந்த காரியத்தை செய்வதற்கு ஆர்வமும் உள்ள விசுவாசிகள், அவர்கள் உறுதுணையாய், தூணாய், சீஷர்களாய், விசுவாசிகளாய் சபையில் இருந்து அவர்கள் செயல்படுவதன் மூலமாக தான் இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் என்ன பண்ண முடியும்? செல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்களும் அதில் ஒரு பங்காக இருக்கிறீங்க. எங்கிருந்தோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி பார்க்க முடியுது? அவங்க எப்படி இந்த சுவிசேஷத்தை கேட்க முடியுது? அப்படின்னா நீங்கள் இந்த சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் அதுக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் அதுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் அதுக்காக கொடுக்குறீங்க. இதெல்லாம் வச்சு தான், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகிறது. இதை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போகிறார். நீங்கள் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிக்கும் அல்லது சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். உலகத்தில் இந்த ரெண்டே காரியம் தான் இருக்குதுன்றார். ஒன்று, நீங்கள் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டவன் ரட்சிக்கப்படுவான். ஒருவேளை கேட்காம இருந்துட்டான், ஒருவேளை அதை நிராகரித்துட்டான், ஒருவேளை தன் வாழ்க்கையில சுவிசேஷத்துக்கு விலகி தள்ளி நிற்கிறவன் அவன் என்ன ஆவானாம்? அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்றார். ஆக்கினைனா தண்டனை. அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான். தண்டனைனா அதுதான். He will be sent to the hell. That is the punishment of God. பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல அழையா விருந்தாளியாக தேவனோடு இருக்க வேண்டிய மனிதன் இப்பொழுது சுவிசேஷத்தை அவன் உதாசீனப்படுத்தினதுனாலே, ரட்சிப்பை விட்டு அவன் விலகினதுனாலே அவன் மறுமையின் வாழ்க்கைக்குள்ளே செல்ல முடியாமல் அவன் தேவனாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது 17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. யாரால் நடக்கிற அடையாளங்களாவன? விசுவாசிக்கிறவர்களால். Those who have faith on God. இயேசுவை, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அவங்களால நடப்பிக்கப்படும் அல்லது உண்டாகும் அல்லது மற்ற மக்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்றார்.
என்னென்னலாம் நடக்கும் ஒரு லிஸ்டே கொடுக்குறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்னென்ன நடக்கும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். விண்ணேற்றத்துக்கு போது இயேசு பேச, என்னை விசுவாசிக்கிற நீங்கள் உங்கள் மூலமாக நடக்கிற அடையாளங்கள் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் மூலமாக நடக்கிற அடையாளங்கள் என்ன? முதலாவது அடையாளம், அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். யாரை துரத்துவார்கள்? அவர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய குழப்பம், பெரிய சந்தேகம். நான் பல முறை சொல்லிட்டேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் த வே ஆஃப் லேர்னிங், நாட் காப்பி. கிறிஸ்தவம் என்பது வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அறிந்து கொள்கிற அல்லது பெற்றுக்கொள்கிற ஒரு அறிவு. நீங்களா அறிந்து கொள்கிற அல்லது நீங்களா கற்றுக்கொள்கிற ஒரு கற்பனையான ஒரு மார்க்கம் அல்ல. அல்லது மற்ற மார்க்கங்களில் இருக்கிற காரியங்களை கொண்டு வந்து இதில் இணைத்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கான மதமும் இது அல்ல. ஏன் இப்போ முதலாவது காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். முதல் அடையாளம், பிசாசுகளை துரத்துவார்கள். Who is Satan here? இப்போ அதான் முதல் கேள்வியே. What form he is? அவன் எந்த ரூபத்தில் அல்லது எந்த உருவத்தில் அவன் இருக்கிறான்? சாத்தான் யார்? சாத்தான் எந்த உருவத்தில் இருக்கிறான்? அவனுக்கு உருவம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா வேத வசனத்தின்படி தேவனுக்கு எப்படி உருவம் இல்லையோ அதே போல சாத்தானுக்கும் உருவம் இல்லை. சாத்தானுக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த சாத்தான் எப்படி செயல்படுகிறான்? how he works. தேவன் எப்படி செயல்படுறான்னு பாருங்க. இப்போ சாத்தான் எப்படி செயல்படுறான்னு புரிஞ்சிடும். ஒரு யுத்த காலத்தில் போறீங்கன்னா 2 பேர் யுத்தம் பண்ணிக்கிறாங்கன்னா ஈக்குவலான வெப்பன் வச்சிருப்பாங்க. 2 பேர் என்ன வச்சிருப்பாங்க? சரிசமமான ஆயுதங்களை வைத்திருப்பாங்க. ஒருத்தர் AK-47 வச்சிருக்கிறான்னா ஆப்போசிட் ஆளும் யார் தான் வச்சிருப்பா? AK-47 தான் வச்சிருப்பான். ஒரு ஆள் கையில் AK-47, இன்னொரு ஆள் கையில் வெங்காயம் வெட்டுற கத்தியாக இருந்தால் அது யுத்தம்னு சொல்லப்படுமா? அது யுத்தம் பண்ண முடியுமாங்க? வராது. அப்போ தேவனுக்கும் பிசாசுக்கும் பகை இருக்குது அப்படின்னா, இப்போ தேவன் ஆவியாய் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படுற மாதிரி தான் பிசாசும் மனதை கொண்டு, இருதயத்தை கொண்டு, சிந்தனைகளை கொண்டு, எண்ணங்களை கொண்டு, சுவாபங்களை கொண்டு செயல்படுகிற அசுத்த ஆவியாய் இருக்கிறான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவனால் எந்த நாய்ஸும் உருவாக்க முடியாது. அதான் சொல்கிறேன், உலகம் பேய் அல்லது பிசாசு அல்லது சாத்தான்றதை வேற விதத்தில் கற்பனையில் வச்சுரு. அது ஒரு கற்பனையான காரியம் அது. ஆனால் வேதத்தின்படி இருக்கிற சத்தியம் என்ன? பிசாசை நாங்கள் பார்த்து சொல்லவே சொன்னால் அது பொய். பிசாசுக்கு 2 கொம்பு இருந்துன்னு சொன்னால் அதுவும் பொய். பிசாசு இந்த உருவத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் அது பொய். அப்படி சொல்கிறவங்க தேவனை பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு நிகர். யாரை பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு நிகராகுது? வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. என்ன பண்ணதில்லை? தேவன் தம்மை தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் தம்முடைய ஆவியின் மூலமாகவும் தம்முடைய வசனத்தின் மூலமாகவும் இப்படி தான் நம்மை வெளிப்படுத்துகிறார் எல்லா இடங்கள்லையும். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் பிசாசு துரத்துற இந்த காரியத்தை தான் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே அந்நிய மதங்கள் அல்லது மற்ற மதங்கள்ல இருந்து கற்றுக்கொண்டு வந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். நேற்று கூட ஒரு போதகர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாருங்க. இந்த பக்கம் சவுத் சைடு மதுரை தாண்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய பெற்றோர்களை, அப்பா அம்மாவை, பாஸ்டரையும் பாஸ்டர் ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அவங்கள அப்படின்னு போய் பார்த்தா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. இவங்க ஊழியத்துக்கு வெளியே போயிருக்கிறாங்க. போயிட்டு வரும்போது 2 பிள்ளைங்களையும் வீட்டில் காணோம். சரி, எங்கள் வீட்டில் காணாமேன்னு போய் தேட போகிறாங்க. தேட போகும்போது பார்த்தா ஒரு 2 வீடு தள்ளி ஒரு 3வது வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த 2 பிள்ளைங்களும் விளையாடிக்கிட்டு இருக்குது. விளையாடிக்கிட்டு இருந்த இந்த பிள்ளைங்கள இந்த பாஸ்டரும் பாஸ்டரோட ஒய்ஃபும், அதாவது அந்த அம்மா அப்பா 2 பேரும் போயிட்டு அந்த பிள்ளைங்களை வீட்டில் கொண்டு வந்து கையையும் காலையும் பாருங்க கட்டி போட்டு 2 பேரும் ஒரு கையில் கொம்பை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்து அந்த பிள்ளைங்க கத்தி அழுது ரொம்ப பாவம், சின்ன பிள்ளைங்க கதறுதுங்க. இது அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்சம் வாங்க, ஒரு மாதிரியே நடக்குதுங்க அப்படின்னு வந்தோடனே போலீஸ் கேட்குறாங்க, எதுக்கு இந்த பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறீங்க
உங்கள் பிள்ளைங்க தானே, நீங்கள் தானே பெற்றெடுத்தீங்க. அது இந்த மாதிரி போட்டு அடித்து வச்சுது. அந்த பிள்ளைங்களால பாரு பேசக்கூட முடியல அவர்கள், அந்த அளவு போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அதுக்கு அந்த பாஸ்டர் ஒய்ஃப் அதாவது அம்மா அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு அசுத்தாவி பிடித்திருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு எது பிடிச்சிருக்குது? அசுத்தாவி பிடித்திருக்குது. அதை நாங்கள் இப்படி தான் ஓட்டுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்படி தான். அதை சின்ன பிள்ளைங்க பெரியவங்க மாட்டினா என்ன ஆகும் பாருங்க. பெரியவங்களை அடிக்க முடியாது, ஏன்னா பெரியவங்களை அடிச்சா அவங்க திருப்பி அடிச்சிருவாங்க. அப்போ நிறைய நேரத்தில் பாருங்க, இந்த பிசாசை குறித்த அறிவு சுத்தமாக கிடையாது. பிசாசை குறித்த அறிவு எதுவுமே கிடையாது. பிசாசுனா யாரு? நான் சொல்லுவேன், என் கூடவே இருப்பான், எனக்கு நண்பனாக இருக்கலாம், என் சொந்தக்காரனாக இருக்கலாம், என் வீட்டாராக கூட இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். பிசாசு யாரு? எவனுக்குள்ளே என்னை பற்றிய துர்குணமோ துர்சிந்தையும் பொறாமையும் எரிச்சலும் கசப்பும் உண்டாயிருக்கிறதோ அவன் தான் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். ஏன் என்கிட்ட போய் பேசுறானோ அவன் தான் யாரா இருக்கிறான்? வசனம் அப்படிதாங்க சொல்லுது. பிசாசு யார்? அவன் பொய்க்கெல்லாம் பிதாவா இருக்கிறான். இதுக்கெல்லாம் பிதாவா இருக்கிறான். அப்ப எவமெல்லாம் பொய் பேசுறான், பொறாமப்படுறான், எரிச்சல் ஆகிறான், தீய குணங்கள் அவனுக்குள்ள இருக்குது, நல்ல எண்ணங்கள் இல்லை, அவன் தான் உண்மையான பிசாசு அவனுக்குள்ளதான் செயல்படுறான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒரு மாதிரியே தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படிலாம் வராங்க. அது ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம். ஒன்று சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அவங்களுக்கு மன ரீதியான ஏதோ ஒரு அழுத்தத்தினால் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களோட உட்காந்து பேசணும், அவங்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்லணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள பற்றி பாசிட்டிவாக சில காரியங்களை பேசினா தான் அந்த மன ரீதியான காரியங்களுக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். நம்ம ஆளுங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் பிசாசுன்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம்பிள் பலமுறை சொல்லியிருக்கிறேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் முதல் இங்கே ஞானசானம் தொட்டி இல்லாதனால ஞானசானம் கொடுக்க போகிறோம். அங்கே ஒரு வாலிபெண்ணை ஒரு 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அந்த பாஸ்டர் அந்த சபையோட போதகர் கொம்பை போட்டு இதே மாதிரி தான் கொம்பை வச்சு பலர் அடித்து விளாசுறார். ரொம்ப நேரம் அடித்து அவர் டயர்ட் ஆகிட்டார், பாஸ்டர் டயர்ட் ஆகிட்டு போயிட்டார் உள்ள. நான் போயிட்டு அந்த கூட்டிகிட்டு வந்த அண்ணனுங்கிட்ட போய் கேட்குறேன், என்ன பிரச்சனை, ஏன் இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க அண்ணனுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறா, தினமும் அவள் சின்ன வயசுலேருந்து அவளோட ஃப்ரெண்டோட போவா. இந்த எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ் அந்த பெண்ணு மேலே ஏறிடுது, அவள் ஃப்ரெண்டு மேலே. கண்ணெதிர்க்கு அந்த பெண்ணு செத்து போயிடுறா. அடுத்த நாள்லேருந்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகி பேய் பிடிச்சிருச்சுன்னு. நான் சொன்னேன், பேயெல்லாம் பிடிக்கலைங்க, அந்த பொண்ணுக்கு அந்த இழப்பை தாங்க முடியாத அளவுக்கான பாரம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதுக்கு தெரியல. இதுக்கு அடித்தாலாம் சரியாகாது. உட்காந்து பேசணும், மைண்டை டைவெர்ட் பண்ணணும், அதை டைல்யூட் பண்ணணும், நார்மல் லெவலுக்கு அதை கொண்டு வரணும். நீங்களாம் யாருன்னு அதை உங்களை நம்ப வைக்கணும். ஒரு பெரிய வேலை, ப்ராசஸ் அது. எல்லாத்துக்கும் பேயின்னு பேர் வச்சுட்டு உட்காந்து அடிச்சுட்டு உங்களை விளாசிட்டு உட்காந்துருக்க அறிவு வேணும். அதுக்கு பகுத்தறிவுதுன்னு பேர். அதுக்கு என்ன அறிவு? அது காட்டானுங்க மாதிரி செயல்படக்கூடாது. ஏன்னா ஊழியத்துக்கு வர்றதுக்கான பேசிக் இதுவே 10வது 12வது டிப்ளமோ இது போதும்னு நினைக்கிறானுங்க. உலக படிப்பை நான் குறை சொல்லலை, ஆனால் ஒரு அளவுக்காவது சுய அறிவு கொஞ்சம் தேவை, ஒரு அறிவு தேவை. உலகத்துக்கு நீங்கள் பிசாசுன்னு யாரை காமிக்கிறீங்க? நீங்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆளையா, அல்லது மனபாரத்தால் நிறைந்திருக்கிற ஒரு ஆளையா? கிடையாது. அவனுக்கு பெயர் வேற. அண்ணால அப்படி தான் நினச்சான் ஒருத்தன், ஏலி அப்படி தான் நினச்சான். குடித்து வெறித்து இருக்கிறான்னு போது வந்து சொன்னா, இல்லை நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்ட்டா. பிசாசு வேற. பிசாசு யாரு? அப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த தலையெல்லாம் முடியலாம் ஆட்டிக்கிட்டு வர்றது, ஒரு மாதிரி பெதட்டுறது, பேசுறது, நிறைய கதைலாம் நம்ம ஆளுங்க கட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க, இங்கிலீஷ்லாம் பேசுதுங்கன்னுவாங்க. இங்கிலீஷ்லாம் சரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமானா தெரியாது, அப்புறம் எதை வச்சு நீ முடிவு பண்ண இங்கிலீஷ் பேசுதுன்ட்டு? இல்லை ஹிந்திலாம் உனக்கு ஹிந்தி தெரியுமா, அப்புறம் எதை வச்சு ஹிந்தி பேசுதுன்னு முடிவு பண்ண? இப்படி தான் நம்ம ஆளுங்க வந்து பொய்யை பாருங்க செடால் நம்பிடுவோம், ஒரு ஸ்பாட்டில் அப்படியே நம்பிடுவோம். உண்மைக்கு 1000 விளக்கம் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பொய்க்கு அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டியதே இருக்காது. அதான் விழுந்து போன மனுஷனுடைய இயல்பு பாருங்க, அவங்க பொய்யை இயல்பாக நம்பிடுவான். அது மாதிரி நம்புகிற கூட்டம் உண்டு. இன்றைக்கி நம்ம சபைகளில் நிறைய நிரம்பி வழிகிற சபைகள்லாம் போய் பாருங்கள், இதுதான் அடிப்படையாக வச்சுருக்குறாங்க. பிசாசு ஓட்டுறது, பேயை ஓட்டுறது, சாத்தானை துரத்துவது. ஆராதனை அதுக்காக தான் நடத்துகிறாங்க. பேயை வச்சு தான் ஆராதனை. ஒரு 10 பெண்களை ஆட விட்டு அவங்க முடிய விரிக்க விட்டு அவங்க ஆடி கீழே விழுந்து பாசுக்கு தலைமையில கை வச்சோடனே எழுந்து வெளியே போய் விழுவாங்க, உள்ளே விழ மாட்டாங்க, வெளியே வரைக்கும் ஓடுவாங்க. இங்கே அது மாதிரிலாம் பண்ண முடியாது. இங்கே பொறுமையாக நண்டு வந்தாலே இங்கே வழிக்கு விழுந்துருவாங்க. அதனால் இங்கே அது மாதிரிலாம் ஓட முடியாது.
அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க யார்? அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் யாரும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு வேளை உண்மையான அசுத்தாவி இருக்கலாம். ஆனால் அசுத்தாவி எப்பொழுதுமே துர்குணத்திலையும் கெட்ட சுவாபத்தின் மூலமாக தான் செயல்படுவானே தவிர வேறு எவ்விதத்திலும் என்ன பண்ண மாட்டான், அவன் செயல்பட மாட்டான். வந்தனால அவனுக்கும் ஒன்றும் பிசாசுக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்கள் நிம்மதியை கெடுக்கிறானா, உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறானா, உங்களுடைய நல்ல ஒரு சூழ்நிலையை அவமாக்கி போடுறானா? நான் சொல்கிறேன், அங்கே தான் பிசாசு இருக்கிறான். அதை பண்ணுறாள் தான் யார்? பேய், பிசாசு. சரி, அப்போ இயேசு இங்கே சொல்கிறது தான், என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். யாரை துரத்துவீர்கள்? பிசாசை நீங்கள் துரத்துவீர்கள் என்றார். ஒன்று. அடுத்தது என்னது? நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த நவமான பாஷைகளை பாருங்கள், பல விதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அது பல விதத்தில் சொல்கிறாங்க. அந்நிய பாஷை அதுதுன்றாங்க. அந்நிய பாஷைக்கு விளக்கம் வேறு தெரியுங்களா? இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பல, டைம் இல்லை. ஆனால் நவமான பாஷைன்னா என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகளை பேசுவது. என்ன வார்த்தைகளை பேசுவது? ஏன்னா அது எல்லாருக்கும் வர்றது இல்லைங்க. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுகிறது என்பது எல்லாருக்கும் வருவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு துக்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நான் கிறிஸ்தவர்களை பார்த்துருக்குறேன். கிறிஸ்தவர்கிட்ட இல்லாத ஒரு பிரச்சனை தான், அவங்ககிட்ட நிறைய இல்லை. அது இது ஒன்று கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசிங்கிட்ட நிறைய போதகர்கள்கிட்டலாம் பார்த்துருக்குறேன். என்ன பாஷை இல்லை அவங்க வாயில்? நவமான பாஷைகள் இல்லை. அப்படின்னா ஒரு மனுஷனை ஊக்குவிக்கிற, ஒரு மனுஷனை எழும்ப பண்ணுகிற, ஒரு மனுஷனை பலப்படுத்துகிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களால் என்ன பண்ணுவதில்லை, பேச முடிவது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்னு வாங்க. என் தம்பி இறந்து ஹாஸ்பிட்டலில் அவனுடைய டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வர 2.5 மணி நேரம் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணுன்றதுனால நான் இங்கே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே அது காட்டு தீ மாதிரி மொத்தம் பரவிருச்சு. பரவனோடனே ஒரு போதகர் பாருங்கள், வண்டி எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு லுங்கியோடு வராரு. நான் உள்ளே இருக்கிற வண்டி கார் எல்லாத்தையும் எடுத்து அப்படி வெளியே நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நிப்பாட்டிட்டு பக்கத்து வீட்டில் நிப்பாட்டிட்டு எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சார், என்ன ஹெல்ப் பண்ண மோசஸ் சொல்லு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் நாங்கள் பேசிட்டு வரோம். இவர் வராரு பாருங்க வண்டியில். வேகமாக வந்து, அவர் ஒன்றும் பேசலை, வேகமாக வந்து, நீங்களாம் எப்பட்றா இனிமேல் வாழ போகிறீங்க? நீங்களாம் எப்பட்றா? என்ன நானா கொலைகளை பண்ணிட்டு வந்துட்டேன்னா, இல்லை உன் சொத்துக்கிட்ட ஏமாற்றிட்டு வந்துட்டேன்னா, எப்படிடா வாழ போகிறீங்க? உங்கள் அப்பாலாம் எப்படிடா தாங்குவார்? ஊழியக்காரன் எடுத்த உடனே பேசுகிற பேச்சு. நான் அவனை கண்டுக்கவே இல்லை பாருங்கள். அந்த ஆளை நான் வயசுக்கெலாம் மரியாதை கிடையாது, குணத்துக்கு தான் மரியாதை. பல முறை அதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருக்குறேன், விளக்கம்லாம் கொடுத்துருக்குறேன். வயசுக்கு மரியாதை கிடையாதா? கொடுக்கலாம், ஒரு லிமிட்டு தான், ஒரு பேச்சுக்கு தான். உண்மையான மரியாதை எது யாருக்கு தெரியுமா? நல்ல குணத்துக்கு தான் மரியாதை. உலகத்திலே அப்படி தாங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்படியா? ஆமாம், உலகத்திலே அப்படி தான். உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், உங்கள் மேல் அதிகாரிக்கு வெறும் 25 வயசு இருக்கலாம். நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும்? நீங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிச்சு தான். உன்னோட வயசு அதிகம் தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தெரியுமா, அதெல்லாம் பேச முடியாது. உனக்கு அதிகாரினா நீ எனக்கு கீழே தான். நான் சொல்கிறது நீ செஞ்சு தான். சில நேரத்தில் பேர் விட்டு கூட போடுவாங்க, இங்கே வாங்குவாங்க, வாங்கி மூடிக்கிட்டு இருந்து தான் ஆகணும். ஏன்னா அங்கே வயசுக்கு மரியாதை கிடையாது. எதுக்கு தான் மரியாதை அங்கே? ஆமாம், அதே போல் தான் வாழ்க்கையிலையும் அதே போல் தான். வயசுக்கெல்லாம் சில ஆளுங்களுக்கு மரியாதை தர முடியாது. சில ஆட்களுக்கு அவங்களுக்கு சில பதவிகள் பொறுப்புகள்லாம் இருக்கும், அதுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்கு? நல்ல குணத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிக்னிஃபைடு லைஃப்ன்றாங்க இல்லையா, அப்படி வாழறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை அங்கே கொடுத்தா அது சரியானது, சிறப்பானது. அப்படி இருந்தாலும் இதை பேசிக்கிட்டு இருந்தால் பாருங்க, கண்டுக்கவே இல்லை. நான் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. நீ போய் உன் விசுவாசிக்கிட்ட போய் ஓதி, இதெல்லாம் என்கிட்ட வராது. ஏன்னா நம்ம விழும்போது தான் பாருங்கள், நிறைய நேரத்தில் பிசாசு இதான் டைம், மெரிச்சிருவோம், அவனை பார்த்து சிரிச்சிருவோம், அவன் கதையை முடிச்சிருவோன்னு வருவான். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன்னா அதான் சொன்னேன் இல்லையா, நீ பண்ணுறதுன்றது சும்மா லைட்டாக தூரமாக இருந்து துப்பிட்டு போகிற கதை. ஆனால் நான் திருப்பி உனக்கு பண்ண போகிறதுன்னு இருக்குது பாரு, அது கடவுள் என் மூலியமா செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாரு. அது எப்படி தெரியுமா? அது ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உன்னை இன்ச்சு பை இன்ச்சா உன்னை குத்திக்கிட்டே இருக்கிறது. ரணமான்னு வாங்கலையா? ஆமாம், அப்படி தான் இப்போ அவருக்கு இருக்குது. பாவம், என்னை பார்க்கும்போது போகும்போது வரும்போதெல்லாம் இப்போல்லாம் வேணும்ட்டு அந்த பக்கம் தான் போகிறது. வா பாரு, என்ன சொன்ன அன்னைக்கு,
வாழ வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீதிமான் விழுந்தே கிடக்க மாட்டான், அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்பான். நிற்கும் போது நீ தாங்க மாட்ட. பேசுறது புரியுதுங்களா? எங்கே ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை எல்லாம்? அப்போ நீ ஒரு அழைக்கப்பட்டவனே, ஒரு கிறிஸ்தவனே, உன்னுடைய அடிப்படையே அடையாளம் என்ன தெரியுமா? ஸ்பீக்கிங் குட் வேர்ட்ஸ். மற்றவர்களை கட்டி எழுப்புகிற, உருவாக்குகிற வார்த்தைகளை பேசுவது தான் உன்னுடைய அடையாளம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்பது பிசாசு துரத்துறது மட்டுமல்ல, நவமான பாஷைகளை பேசுவது. என்ன மாதிரி பாஷைகளை பேசுவது? ஒருத்தன் தோல்வியில் இருக்கிறான், எது கவலைப்படுற? என்ன ஆயிடுச்சு? இப்போ இதோடு முடிஞ்சு போச்சானே? ஆண்டவர் இருக்கிறாரு, கர்த்தரும் சார்பில் இருக்கிறாரு, நிச்சயமாக வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் என்னது? நவமான பாஷைகளை பேசுகிறவன். பேசுறது புரியுதுங்களா? நியாயம் தீர்க்கிறதோ இல்லை அவங்கள திட்டி தீக்கிறதோ அது நவமான பாஷையில். அது குடிக்காரம் போதும் அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு. யார் போதும்? குடிச்சிட்டு வெறிச்சிட்டு துன்மார்க்கமாக ஒரு வாழ்க்கையை வாழறான் இல்லையா, அவன் போதும். அவன் வாயை திறந்து என்ன ஒன்றா பேசுவான். நீ அவனும் ஒன்றா? நான் கேட்குறேன். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போகிறார், என் நாமத்தினை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அடுத்தது சர்ப்பங்களை எடுப்பார்கள். எது எடுப்பார்கள் அவர்கள்? சர்ப்பங்களை எடுப்பதுன்னா, சர்ப்பம் எதற்கு உதாரணம்? சர்ப்பங்களை எடுப்பார்னா பாம்பு பிடிக்கிறது இல்லை. நிறைய பேர் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறான். பிசாசுக்கு இன்னொரு ஃபார்ம் வந்து யார்? பாம்பு. அன்றைக்கி ஒரு ஊழியக்கார பையன் பாருங்க, ஒரு நல்ல பாம்பு. அவன் ஒரு சர்ச்சில் இருந்தான், நான் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல பாம்பு, அது ஒரு காடான ஒரு இடம், எங்கே பார்த்தாலும் இருக்கும். நானே பார்த்துருக்குறேன், எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஒரு நல்ல பாம்பு விறுவிறுன்னு வந்துருச்சு ஒரு சாயந்தரம் 6 மணி போல். அதை 10 பேர் சேர்ந்து அடித்தானுங்க. அதை சரி அடிச்சுட்டு விட்டுட்டானுங்களான்னு பார்த்தா கடைசியாக பாஸ்ட் பையன் போயிட்டு செருப்பில் வச்சு காலை போட்டு தலையை போட்டு நசுக்கிக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், போதும், கொஞ்சம் நேரம் அதை நசுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இல்லை உனக்கு தெரியாது, இந்த இந்த விளக்கெல்லாம் உனக்கு தெரியாது. ஏற்கனவே நஞ்சு போன அளவுக்கு அவனுக்கு அடிச்சுட்டானுங்க. நீ போகிற வரைக்கும் நீ போட்டு மெரிச்சிக்கிட்டே வர்றதுக்குற, போதும், ஒரு லெவலுக்கு தலையை மெரிச்சிங்கன்னா நான் கூட தலையை போட்டு நசுக்குவேன் சில நேரத்தில் கிடச்சா. ஏன்னா தலையை நசுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதால் நகர முடியாது. அதுக்காக பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் இவனுக்கு எதுக்கு போட்டு நசுக்கிட்டே இருக்கிறான்? சொன்னார்ல, சாத்தானின் தலையை நசுக்கையோ, அது நல்ல பாம்பியா, அது எப்படியா சாத்தானாகும்? உனக்கு தெரியாது இதெல்லாம். நீ இப்படி தான் விதண்டாவாதமாக, நான் விதண்டாவாதெல்லாம் பேசலடா. எங்கே சாத்தான்? ஆதியாகமம் 3 படித்து பார்த்துருக்கிறியா? ஐயோ, அது பக்கமாக பேசுவனே, அதில் தான் இருக்குது சாத்தான்ட்டார். அவர் எங்கடா இருக்குது சாத்தான் பார்த்தா அந்த சர்ப்பம் வந்து பேசுது இல்லையா, அதை உடனே யாரை மாற்றியாச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஆதாமும் ஒரு சாத்தான் தான், ஏவாளும் ஒரு சாத்தான் தான். ஏன்னா 3 பேருக்கு சேர்த்து தான் அங்கே என்ன பண்ணார்? சாபத்தை கொடுத்தார். அங்கே தெளிவாக இருக்குது. பைபிள் ஒழுங்காக அதான் படிக்கணும். 10வது படித்தா 10வது தெளிவாக இருக்குது. ஆதியாகமம் 3ல் காட்டு விலங்குகளில் சர்ப்பமானது தந்திர மனம் உள்ளதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்குது அது? ஆமாம், அது ஒரு குணம், தந்திரமான ஒரு குணம் இருக்குது. அதுக்கு என்ன குணம் இருக்குது? ஆமாம், பாம்பு வந்து பேய் கிடையாது, அது ஒரு விலங்கு. அது ஒரு விலங்கு. இன்னைக்கு படித்து நிறைய பேர் இருக்கிறாங்க, இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அவங்ககிட்டலாம் போய் அதான் முட்டாள்தனமாக போய் பேசிட்டிங்கன்னா உங்கள் இயேசுவும் தேவையில்ல, நீயும் தேவையில்ல, போயான்னுடுவாங்க. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்றைக்கி ஒருத்தரோடு பேசுகிற மாதிரி சின்ன பையன், அவன் விவசாயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதில் என்ன பெருசாக லாபம் கிடச்சிடும்னு நான் கேட்டேன். என்ன பெரிய லாபம் கிடச்சிடும்? நீ என்ன எல்லாம் ஐடி ஃபீல்டு அதுன்னு போகிறாங்க, நீ எதுக்கு இதுக்கு வந்த? அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், அந்த சார பாம்பு ஒன்று அந்த பக்கம் நல்ல பெருசு, அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது. நான் சொன்னேன், எங்கள் ஊர்லலாம் பார்த்தா இந்நேரம் அடித்து இதை பீஸ் ஆக்கி பார்பிக்யூ பண்ணிட்டுருப்பானுங்க. இதை பார்த்துருக்குறீங்களா? கொம்பில் போட்டு அதை சுற்றி அதை எரிய விட்டு தீயை விட்டு அது என்னென்ன கொடூரம் பண்ணுமோ, அதாவது பிசாசியே பண்ணுற மாதிரி அது அவங்களுக்கு பண்ணி பிசாசி எரிச்சிட்டோம், பிசாசியை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பார்பிக்யூ ஆக்கிட்டோம், அப்புறம் தான் தூக்கி போடுவாங்க அதை. அவன்கிட்ட கேட்ட பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்கள், இது எங்களுக்கு வந்து நண்பன் சொல்லுவோம் அப்படின்றான். எங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம்? சாரப்பாம்பை. நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறான், விஷம் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், சாரப்பாம்புக்கு விஷம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஏன் நண்பன் அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த விதை போடுறப்பெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிகள் தான்.
இந்த எலிகளை என்ன தான் நீங்கள் விஷம் வச்சாலும், என்ன தான் நீங்கள் மருந்தை போட்டாலும், அதுங்களை ஆளை வச்சு கூட பிடிச்சாலும் அதுக்கு பல ஆயிரம் செலவு. ஆனால் இந்த சாரப்பாம்பு இருந்ததுன்னா இந்த எலி தொல்லையை என்ன பண்ணாது, இருக்காதுன்ட்டான். எலி தொல்லையே அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, ஒரு பாம்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரசன் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலைலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் நொந்துருவீங்க. வளர்க்குற பாம்புலாம் இருக்குது, வீட்டிலே பெட்டாக வளர்க்குற பாம்புலாம் இப்போ காஞ்சிபுரத்துலேயே இருக்குது. ஒரு இடத்துல போய் பார்த்தேன் நான். எங்கள் வீட்டில் கூட பர்மிஷன் கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க ஆரம்பத்தில். நீங்களாம் பார்த்துருக்கலாம், ஜூலெலாம் பார்க்க முடியாது, சில இடத்துல பெட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் நல்ல எல்லோயிஷ் கலரில் நல்ல பெருசாக இருக்கும், நல்ல பெருசாக வளரும். அது விலை எவ்வளோ தெரியுமா? 4.5 லட்சம். சின்னதாக இவ்வளோ ஒன்று தான் தருவான். அது நீங்கள் அதுக்கு வந்து ஃபுட்டு இருக்குது தனியாக. அந்த ஃபுட்டை கரெக்டாக போட்டு வளர்த்துட்டே வந்தீங்கன்னா அணகொண்டான்வாங்களே அந்த சைஸுக்கு வளரும், நல்லா பெருசாக வளரும். இல்லை இவ்வளோ தடி இருக்கும். யூடியூப்பில் போட்டு பாருங்கள், அதெல்லாம் எல்லோ ஸ்னேக்குன்ட்டு. உங்களை விட காஸ்ட்லி. ஹலோ, உங்களை விட நீங்கள் உங்களை யாரை விற்று பாருங்கள், உங்களை யாராவது வாங்குறாங்களான்ட்டு. அவளுக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் அதை எடுத்துன்னு வந்து பெட் ஷாப்பில் வச்சு விற்றா அது போட்டி போட்டு நிற்கிறாங்க வாங்கிட்டு போய் வளர்க்குறதுக்கு. அதனால் எடுப்புலேயே வந்து பாம்பு தான் பிசாசு ஆகும், பாம்பு தான். இல்லை, சர்பத்துக்கு ஒரு குணம் இருக்குது. ஆதியாகமம் 3 அதை தான் பேசுது. சர்பத்துக்கு என்ன குணம் இருக்குது? தந்திர மனம். என்ன மனம் இருக்குது அதுக்கு? ஆமாம். இப்போ நம்மளை ஏமாத்துற ஆளுங்க எல்லாருமே பாருங்களேன், நம்ம ஏமாந்து நிற்கிற எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், ஒன்று தான் நிற்கும். எது நிற்குதாங்க? தந்திரமாக நம்ம ஏமாத்திருப்பாங்க. எப்படி ஏமாத்திருப்பாங்க? ஆமாம். அப்போ அதுதான் பிசாசு. தட் இஸ் கால்ட் தி சேட்டன். அப்போ அந்த சுவாபம், அதுதான் சொல்கிறார், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? யூ வில் ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் நேச்சர். தந்திர மனம் உள்ள தந்திரமான ஆட்களை கூட நீ ஈஸியாக என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். ஏமாற மாட்டேன். அவங்கள எடுப்பீர்கள், ஒரு கை பார்ப்பீர்கள். அவங்க உங்கள் தந்திரம் அவங்கக்கிட்ட ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அவன் தந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு நிற்கிற மாதிரியான ஞானத்தையும் அறிவியும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் ஆகும். என்னன்னா சர்ப்பங்களை எடுப்பீர்கள். எது எடுப்பீர்கள் நீங்கள்? அதனால் தெளிவாக சொல்லிடுறேன், இதெல்லாம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா இயேசு சொல்லிட்டார் சர்ப்பங்களை எடுப்பீர்கள்னு. பாம்பு இனிமேல் கையிலே பிடிக்கிறீங்கன்னா நிச்சயமாக சொல்ல செத்து போயிடுவீங்க, கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா. அதெல்லாம் பண்ண சொல்ல, உங்களை பாம்பெல்லாம் பிடிக்க சொல்ல, அடிக்கவும் சொல்லலை, கொல்லவும் சொல்லலை. அது பிசாசு கொண்டுட்டதுனால பிசாசை கொண்டு தான் அடையாளமும் இல்லை. முட்டாள்தனமான காரியங்களை நம்பாதீங்க. முட்டாள்தனமாக என்ன பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நம்பாதீங்க. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விதத்தில் பகுத்தறிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்ககிட்ட விசுவாசியாக வருவான், வாசு கூட வருவான், 4 தலை பாம்பை பார்க்குறேன்வான். 4 தலை பாம்பை, ஆமாம். அப்போ 4 தலை பாம்பை இருக்குது, அதுதான் பிசாசு, அதுதான் உன் குடும்பத்துக்கு எடுக்குதுன்னு. அப்போ நீ கிளம்பு பாஸ்டர், நான் ஃபயர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ண சொல்கிறேன், பிடிச்சிக்கிறேன், நீ கிளம்பு. ஹலோ, எங்கள் வீட்டில் கூட பாம்புலாம் பண்ணுவோம். கடைசி ஒரு வாட்டி எப்படி தான் கிச்சனுக்கு வந்துருச்சு, ஃபயர் ஸ்டேஷன் தான் ஃபோன் பண்ணேன். ஒரு சின்ன வேன் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு 4 பேர் பூட்ஸ் போட்டு வந்தாங்க, விறுவிறுன்னு உள்ளே வந்தாங்க. ஒரு பெரிய இந்த ஸ்னேக் கேட்சிங் ஸ்டிக் வச்சுருந்தாங்க. போனாங்க, உள்ளே போனாங்க, அழகாக பிடிச்சாங்க, தூக்கி ஒரு கோணிக்குள்ளே போட்டாங்க, எடுத்துன்னு போயினே இருந்துட்டானுங்க. இவனுக்கு அந்த மாதிரி கிடையாது. 4 தலை பாம்பை பார்த்தேன்னு சொல்லிட்டு 4 மாதம் உங்கள் வீட்லேயே உட்காந்து அவனுக்கு உபவாசம் எடுக்கிற பேரில் உங்களுக்கு உபவாசம் எடுக்க வச்சு உங்களை பயன்படுத்தி நீங்கள் தூங்கும் போது எழுந்துக்கும் போது உங்களுக்கு கண்ணுக்கு எது தான் தெரியும்? 4 பாம்பு முன்னாடி நிற்கிற மாதிரி தான் தெரியும். கனவு வரும், உங்களை நார் அடித்து உங்கள் நிம்மதியை கெடுத்து சமாதானத்துக்கு எடுத்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுருவான். அதனால் எவனோ வருவான், சர்ப்பம் தெரியுது, சர்ப்பம் வருது கனவுல அப்படி அப்படின்னா, சரி நீ கிளம்பு, நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லு, நாங்கள் அவரை கூப்பிட்டு எடுத்துக்கிறோம், நீ உன் வேலையை பார், உன் வியாபாரத்தை என்கிட்ட தான் பண்ணாத, செய்யாத. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லிட்டார், சர்ப்பங்களை என்ன பண்ணுவீர்கள் நீங்கள் எடுப்பீர்கள். அப்படின்னா தந்திரமான ஆட்களை என்ன பண்ணுவீர்கள் நீங்கள் ஞானத்தோடு ஹேண்டில் பண்ணுவீர்கள். ஏமாற மாட்டீர்கள். என்ன மாட்டீர்கள் நீங்கள்? ஏமாற மாட்டீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு தலையில் கை வைக்கிற அளவுக்கு ஆகாது. நம்புறீங்களா நீங்கள்? அதெல்லாமே அப்படிப்பட்ட ஞானத்தை அறிவை தேவன் உங்களுக்கு தருவார். அதான் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். அப்புறம் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, அடுத்த வார்த்தை என்ன பண்ணாது, அவர்களை சேதப்படுத்தாது. என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு விஷமே குடித்தாலும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார்களாம். எதை குடித்தாலும்
சத்தியமாக காப்பாற்ற மாட்டார். அவர் விஷத்தை கொடுக்குற ஆண்டவரும் கிடையாது, குடிக்க சொன்ன ஆண்டவரும் கிடையாது. அங்கே சொல்ல வர்றது என்னன்னு கவனிக்கணும். சாவுக்கு ஏதுவான, எதுக்கு ஏதுவான? நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே பேசக்கூடியது என்ன? ஒரு காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது, இன்றைக்கி உணவே என்னவாக இருக்குது? நமக்கு மரணத்தை தரக்கூடிய அல்லது விளைவிக்கக்கூடிய ஒரு விஷமாய் அது என்ன பண்ணியிருக்குது? மாறி இருக்குது. ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு போட்டு தான் எல்லாத்தையும் விளைவிக்கிறாங்க, காய்கறியிலேருந்து எல்லாமே. அதனால் எல்லாமே எப்படி இருக்குது? நமக்கு விஷம்தான். எல்லாமே என்னது? நமக்கு பாய்சன் தான். காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று மாசுபடிந்த காற்று தான். ஏலகிரியில் வந்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் மூச்சு காற்று உங்களுக்கு எந்த அளவுக்கு பியூரிஃபைடான ஆக்சிஜன் நீங்கள் சுவாசிக்கிறீங்களோ அந்த பியூரிஃபைடு ஆக்சிஜன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி நல்லா உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். எப்படி வச்சுருக்கோம் உங்களுக்கு? ஆமாம், பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. இங்கே எல்லாமே நச்சு கலந்த ஆக்சிஜன் தான். நம்ம அதை தான் சுவாசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே அப்படி தான், விஷம் தான் கலந்துருக்காரு. சரி, இப்போ என்ன ஆகிடுது? இப்போ இது நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பதட்டத்தையும் மரண பயத்தையும் உண்டாக்கிடுது. அந்த மரண பயம் என்ன பண்ணுது? நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போகிறோம், கடைக்கு போகிறோம், ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு இருக்காது. என்னென்னலாம் திரும்ப பண்ணுவாங்க? மாம்பழத்தை மோந்து பார்ப்பாங்க, தேய்ச்சி பார்ப்பாங்க, அப்புறம் அதில் போட்டு தேக்க என்ன யூடியூப்பில் ஒரு 4 இது சொல்லியிருப்பான். வாட்டர்மெலன் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒருத்தன் அவனை அடிக்கல டிவியில் போட்டு அந்த ஆள் ரொம்ப புகழ்ச்சி ஆகிட்டான். நம்ம எது சொன்னாலும் நம்புவாங்கன்ட்டு வாட்டர்மெலன்லாம் பார்த்து வாங்கணும். வாட்டர்மெலன்னா தர்பூசணி மூலமாக கேன்சர் வரும். எப்படி நல்ல தர்பூசணின்னு கண்டுபிடிக்கலான்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துங்க. டிஷ்யூ பேப்பர்னு அதை வச்சுருக்கிற மாதிரி வெள்ளை கலரில் இது எடுத்துங்க. வெள்ளை கலரில் தான் இருக்கணும், ஏன்னா கலர்லேயும் வருது. அது வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாட்டர்மெலனில் தேய்ச்சிங்கன்னா அதில் என்ன வரும்? ரெட்டாக இருந்ததுன்னா அது கலப்படும். அது கையில் இவ்வளோ பெரிய மாட்டுக்கு போடுற இன்ஜெக்ஷன்லாம் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே ரெட் கலரில் எதோ ஒன்று ஏற்றிக்கிட்டு அதை தூக்கி சோறுவி உள்ளே போட்டு அதை அழுத்தி இப்படி தான் கலராக மாறுதுன்னு ஊரை ஏமாற்றி வாட்டர்மெலனை பார்த்தாலே கேன்சர் மாதிரியே இருக்குது. நல்ல ரெகுலராக ஒரு அம்மா கிட்ட வாங்குவேன் கலெக்டரேட்டில். அந்த அம்மா எப்பவுமே செக் பண்ணி தான் கொடுக்கும் எனக்கு. அதான் சொல்லுவேன், உங்ககிட்ட எப்போ வாங்கினாலும் இப்படி செவப்பாக இருக்குது, எப்படி இது அப்படின்னு கேட்பேன் நான். பாண்டிச்சேரி பழம் தம்பி, அது தெரிஞ்சு எனக்கு. கேட்டால் பாண்டிச்சேரி நம்ம ஊரை தவிர எல்லா ஊரையும் சொல்லின்னு வருவேன். நீ பாண்டிச்சேரி பழம், அசாம் பழம். ஏன்னா நம்ம ஊர் பழம்னா விலைக்கு போகாது. செய்யாத்துலேருந்து வந்துச்சு, வந்தவாசிலேருந்து வந்துச்சுன்னா பாண்டிச்சேரி பழம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா கிலோவுக்கு போட்டு என்ன பண்ணுவேன், விற்ப. உன் தந்திரம் தெரியும் எப்படி ரெட்டாக இருக்குது. அந்த அம்மா சொல்லிச்சு பாரு, அதான் இயற்கை. அது என்னது? அது இயற்கையாக இருக்குது. அது ஊசிலாம் போட்டு தான் பண்ண முடியாது, ரெட் ஆக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால சஸ்பெண்ட் பண்ணு, கவர்மெண்ட் இப்போ மாற்றி வேறு எதுக்கும் அமுச்சு விட்டுது, போ வேறு எங்கேயும் போய் வேலை செய்யுது. அதனால தான் ஒரு பொருளை கிளப்பி விட்டான் பாருங்க. நான் பார்த்தேன், எவன் பார்த்தாலும் பேப்பரை போட்டு தேக்கிறதும். யூடியூப்பில் ஒரு 4 பேர் அதே வேலையாகவே இருந்தான். நான் வாங்கின பழம் அது நச்சுத்தன்மை உள்ளது, கேன்சர் பழத்துலேருந்து தப்பித்தேன். என்னடான்னு பார்த்தா இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தேக்கிறாங்க. அட லூஸு, தக்காளி பழம் எடுங்க, தேய்ங்க, என்ன தான் வரும்? அதில் ரெட் கலரில் தான் வரும். இயற்கையாக கடவுள் கொடுத்துருக்குற ஒரு நிறம் அது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? கலப்படம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். இப்போ மாங்காய் வந்து மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு கார்பனேட்னு ஒரு இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் வரும்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் 90% நீங்கள் அப்படி தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் தோட்டமாக வச்சுருக்கிறீங்க. ஹலோ, தோட்டமாக வச்சுருக்கிறீங்க நீங்கள், எந்த இதுவுமே ஆசைப்படாத, எந்த இதுவும் இல்லாமல். அப்படி இல்லை. நம்ம சாப்பிட்றது, நம்ம வாழறது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? சாவுக்கு ஏதுவான எல்லாமே நிறைஞ்சிருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி சாப்பாட்டில் மட்டுமா? இல்லை, கூட பழகிற ஆட்கள் எடுத்துங்க, கூட வேலை செய்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க பேசுகிற பேச்செல்லாம், வார்த்தைகளெல்லாம் பாருங்கள். சில சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவைகள் எல்லாமே சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள். எதுக்கு ஏதுவான வார்த்தைகள்? ஆமாம், உங்களை மரணத்துக்கு நேராக தள்ளுகிற வார்த்தைகள், உங்களை சமாதானத்துக்கு கெடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? சாவுக்கு யாதொன்றை குடித்தாலும் அவர்களுக்கு அது என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. என்ன பண்ணாது அது? அப்போ நீங்கள் எதில் நிற்கணும்னா டெஸ்டிங்கில் இருக்கக்கூடாது. சேதப்படுத்தாது. என்ன படுத்தாது? என்னை நல்லா சொல்லுங்களேன், சேதப்படுத்தாது.
ட்ராவல்லாம் போகும்போது பாருங்கள், என்ன கிடைக்கிறோம் சாப்பிட்டு ஆகணும். அப்படி தான் விசுவாசி படுத்தாது. என்ன படுத்தாது? என்னை இல்லை, நான் சில ஆளுங்க பட்னியாக படுப்பான். பட்னியாக படுத்தாலும் நான் பார்த்துருக்குறேன். என் கூட வந்து ஒருத்தர் வந்துருந்தார் ரைடிங்கு. அவர் அப்படி தான் பாருங்கள், மத்திய பிரதேஷ் தாண்டின உடனே ஊரே மாறிடும். சுத்தம் இருக்காது, அது இருக்காது, எது கேட்கறது கிடைக்காது, ஒரு ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்டா அடுத்த நாள் படுத்துக்க வேண்டியது, அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், நான் சாப்பிடவே மாட்டேன்ட்டார். சாப்பிடவே மாட்டேன், ஒரு ப்ரெட்டு கிடச்சா வாங்கி கொடுனார். அது கூட கிடைக்கல அந்த ஊரில். நைட்டு என் கூட தான் படுத்தார் பாருங்க. நான் பசி 2 மணிக்கு கதறாரு ஹைதராபாத்தில். எங்கே போய் வாங்கி தரதுன்னு கேட்டேன். எங்கே போகிறது 2 மணிக்கு? ஸ்விக்கி கூட இந்த ஊரில் ஒர்க் ஆகலை. இருந்து அதையாவது போட்டு எதாவது வர வைக்கலான்னு பார்த்தா அது கூட லொக்கேஷன் போட்டால் வரமாட்டேங்குது. அப்புறம் நான் நூடுல்ஸ்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன் பாருங்கள். நைட்டு அடுப்பு பற்ற வச்சு அப்புறம் போட்டு, நீ என்ன பண்ணு, கிண்டி கலரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு, இவ்வளோ தான் என்னால் உதவி செய்ய முடியும். அவர் சொன்னார், உயிர் பயமாக இருக்குது, முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் மலேசியாவுக்கு, இவனுக்கு கொடுக்குற சாப்பாடெலாம் சாப்பிட்டா இங்கே படுத்துக்க வேண்டியதான் போல இருக்குது அப்படின்னாரு. இல்லை, உலகத்தாருக்கு அந்த பயம் இருக்கும், உயிரை பற்றிய பயம் இருக்கும். ஆனால் நம்ம தான் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்கள் அவனை சாவுக்கு யாதொன்றை குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. என்ன படுத்தாது? என்னை சேதப்படுத்தாது. சேதம் ஆக மாட்டேன். நம்புறீங்களா நீங்கள் அதை? அடுத்தது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை, ரொம்ப கரெக்டான டைமில் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். யார் மேல் கையில் வைப்பார்கள்? கொரோனா மறுபடியும் அதிகமாக வருது, மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நிலைமை. சீக்கிரமாக பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. குவாரண்டைன் அது இதுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வரும். ஜாலி தான் உங்களுக்குலாம். ஆன்லைனில் கேட்பீங்க. அப்புறம் எப்படியோ ஒன்று. அப்போ என்ன ஆகும்? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் அதிசயம் செய்கிற ஊழியக்காரெல்லாம் ஓடி எங்கே தான் பாதாள கடையில் எங்கே ஓடிறானுங்களான்னு தெரியல. எங்கே போய் அட்ரஸ், பயம், உயிர் பயம். புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு பையன் சொன்னான் பாருங்க, அவன் மீடியா டீமில் இருந்தான். அவருக்கு அப்போ கொரோனா வர டைமில் அவன் சொன்னான் பாருங்க, எங்கள் பாஸ்டர் என்ன 2 மாதம் உள்ளே சேர்க்கல தெரியுமா. அவர் யாருன்னா செத்தவனே உயிரோடு எழுப்புறவர். அவர் நல்லா இருக்கும்போது அந்த கதை விடுவார். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அவன் கதையாக பேசுவார். நான் போனேன், அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸ் முன்னாடி போய் நின்னேன். ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே கையை வச்சேன். ஃப்ரீசர் பாக்ஸ் அப்படியே சில்லுன்னு இருந்து சூடாச்சு. என்னென்ன கதை ஒன்றுமோ இல்லை. நம்ம என்ன கேட்கவா போகிறோம், பார்க்கவா போகிறோம், அடிச்சு விடு. சூடாச்சு. அதுக்கப்புறம் அப்படி மறித்தவன் அப்படியே கண்ணை முடித்தான். உடனே ஃப்ரீசர் பாக்ஸ் எடுக்க சொன்னேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதனால என்னடா சொல்ல வர, செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பணும் கூட ஊர் பேர் கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்குது ரெக்கார்டோட பைபிளில். ஆனால் இவர் எழுப்பினதுக்கு இந்த காலத்தில் என்ன கிடையாது, எந்த ரெக்கார்டும், வாய் தான் ரெக்கார்டு. அவர் சொல்கிறது தான் அந்த மாதிரி ஆள். அதான் சொன்ன, உங்கள் ஃபாஸ்ட் செத்தவனே உயிரோடு எழுப்பாருடா. அப்புறம் ஏன்னா, ஆனால் நீங்கள் வேற, நான் லைட்டாக ஒரு கோல்டு ஒரு தும்பிட்டேன், அவ்வளோதான். வரவே வராதான்ட்டான் மனுஷன். வரவே வராத, வேறு யாரையா வச்சு நான் பார்த்துக்கிறேன், நான் மீடியா டீமை, நீ கிளம்பு அப்படின்ட்டான். பயம். வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர்கள் மேல், கொரோனாவும் ஒரு வியாதி தான் இல்லையா, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை, நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அந்த அளவுக்கு யூ ஹேவ் டு ஃபெய்த், ஸ்ட்ரென்த். அது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம். நான் ஒன்றும் கொரோனா பிடிச்சவங்க மேலே போய் கை வைங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனத்தை பிரசங்கிக்கிற ஆள் நான் கிடையாது. ஆனால் எதை சொல்ல வரோம், டோன்ட் ஃபியர் அபவுட் த டிசீஸ். வியாதியை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நெவர் ஃபியர் அபவுட் இட். எது இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றே ஒன்று மட்டும்தான், எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எது இருந்தாலும் அதை சுகப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அதில் நிற்கிற வரைக்கும் சுகம் உங்களுடையதாக இருக்குது. என்னைக்கு அதில் தடுமாறிட்டீங்களோ முடிஞ்சிடும். அப்போ வியாதி உங்களை மேற்கொண்டுரும், வியாதி சரீரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் வியாதிக்கு என் சரீரத்தில் அதோடைய ஆளுகைக்கு அதிகாரம் இல்லைன்றதை விசுவாசிக்கிற வரைக்கும் வியாதி உங்களை சேதப்படுத்த முடியாது. அதான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். 19, விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு, கவனிக்கணும், விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவ்வளோதான். இன்னைக்கு அந்த நாள் தான். ஆக்சுவலாக இது கடந்த வியாழக்கிழமை சரியான விதத்தில் அதை பண்ணியிருந்தோம். வியாழக்கிழமை உயிர்த்தெழுதலிருந்து ஈஸ்டர்லேருந்து 40வது நாள்.
வியாழக்கிழமை வந்து இதெல்லாம் கேட்பீங்களா? நீங்கள் சிக்கிற ஒரே ஒரு நாள் சண்டே தான். அன்றைக்கி எப்படியாவது சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிடணுன்றதுக்காக தான் 2 நாள் கழிச்சு. நமக்கு 4 கிழமெல்லாம் கிடையாது. 42வது நாள் என்ன பண்ணுவோம், இதை போதி போன இன்றைக்கி போதிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர் சொஸ்தமாக, இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இவ்விதமாய் கர்த்தரோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். 2 விஷயம். ஒன்று, he went to the heaven. Where is Jesus right now? இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் நம்பவே கூடாது எங்கள் வீட்டில் தான் இருக்கிறார்னா. இல்லை இல்லை, இயேசு இல்லை. எங்கள் சபையில் தான் இயேசு இருக்கிறார்னா நம்பாதீங்க. ஜீசஸ் இஸ் நாட் இன் தி சர்ச். இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் நல்லது சொல்லுங்களேன். அப்போ ஏதோ சொல்கிறாங்க, இயேசு வருகிறார்தோ வருகிறார்தோ நிற்கிறார்தோ தொடுகிறார் அப்படின்னு. அது பரிசுத்த ஆவியானவர். யார் அவர்? நல்லது சொல்லுங்களேன். யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். மூவரும் ஒருவரே, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மூவரும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் தன்மையை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமக்கு இன்றைக்கு தேவனாக இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மாம்சத்தில் வந்த இயேசு அவர் இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எங்க உட்கார்ந்திருக்கிறார்? அவர் வலது பாரிசம் தான் அதிகாரம், முழு அதிகாரம் பெற்றவராய் அவர் பரலோக ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? இது ஒன்று. 2வது சான்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50 முதல் 53வது வசனம் வரைக்கும் பாருங்க. Luke chapter 24 verse 50 to 53. ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களிலும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுக்கும், அதிகமான தகவல்கள் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ். அதான். ஆனால் காரியம்லாம் ஒன்று தான். மார்க்கில் சொல்லப்படாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கொள்ளப்படும் போது மார்க்கில் சொல்லப்படாத சில தகவல் எல்லாம் லூக்கால இருக்கும். அதுக்காக தான் இதை படிக்கிறோம். சரி, இங்கே இருக்கிற சத்தியம் என்ன? பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், மார்க்கில் சொல்லப்படாது எந்த இடத்துக்கு போய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இங்கே சொல்கிறாங்க எந்த ஊருக்கு போனார் அவர்? பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணினார்? அவர்களை எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் போயிட்டு வீட்டு இருக்கிறவர் போகிறதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் He has blessed you. நம்புங்க அதை. ஆசீர்வதித்து என்னை இந்த உலகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் என்னை விட்டுட்டு போயிருக்கிறார். ஆசீர்வாதம் பண்ணி என்னை இந்த உலகத்தில் வாழும்படியாக சொல்லியிருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் விசுவாசிக்கணும். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் யோசிக்கணும். என்னை விட்டு பரலோகம் சென்றவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? அடுத்த வார்த்தை 51. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். பரலோகத்துக்கு போயிட்டார் இயேசு. இயேசு பூலோகத்தில் இல்லை. அப்படி இல்லாத ஒரு கடவுளை, அப்படி இல்லாத ஒரு ஆண்டவரை இந்த ஜனங்கள் எப்படி அதிலிருந்து ஆவியில தோழ ஆரம்பித்தார்கள் கவனிக்குங்க. அப்படி உருவத்தில் இல்லாத ஒரு ஆண்டவரை இவர்கள் எப்படி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்? 51 இப்படி சொல்லுகிறது, மன்னிக்கு 52 இப்படி சொல்லுகிறது. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி போனார். அவர் போயிட்டார் பரலோகத்துக்கு. ஆனால் இவர்கள் பணிந்து கொண்டார்கள். இவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் நாடோறும், எப்படி எப்படி நாடோறும், நாடோறும் தான் டெய்லி, ஈச் அண்ட் எவ்ரிடே. அவனுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கேட்டா, ப்ரஷ் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நல்ல சுத்தமானவங்களா இருந்தா சொல்லுங்களேன். பிரசாந்த் எங்கள் ஆளை காணோம், கீழே போயிட்டான் போல. சரி, ப்ரஷ் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க? சொல்லுங்க. டெய்லி சாப்பிட்றது சொல்லுங்களேன். என்னைக்கு ஒரு நல்லா சொல்லுவீங்க? சொன்னால் நான் நம்புறதில்லை. டெய்லி சில இடத்துல பேசுவீங்க ஃபோனில், அது எப்படி சொல்லுங்களேன்? டெய்லி. சில ஷோஸ் டிவியில் பார்ப்பீங்க, எப்படி நல்லதுன்னு சொல்லுங்களேன்? டெய்லி. ஹலோ,
நான் போய் சில இடத்துல போய் தங்குவோம் பாருங்கள், அங்கே ஒய்ஃபை நெட்வொர்க் இருக்காது, மொபைல் நெட்வொர்க் இருக்காது, மனுஷங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஜபாதில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, நான் போய் அப்படி தான் அங்கே போய் இருந்தேன். நான் தென்மலை அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமத்தில் ஒரு 2 நாள் அங்கே இருந்தோம் பாருங்கள். இங்கே இருந்தால் ஒய்ஃபைலாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. நான் மொபைல் எடுத்து பார்த்தா எதுவும் இல்லை நெட்வொர்க்லாம். சரி, இதுக்கப்புறம் கையில் எது நேரத்துக்கு வச்சுருக்கணும், ஃபோன் வரப்போகிறது ஏதோ தூக்கி உள்ளே போட்டு வெளியே வந்துட்டேன். அங்கே சமைக்கிற அம்மாவுடைய ஒரு பையன், ஒரு வாலிப பையன், காலேஜெலாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா தான் அங்கே குக்காக இருக்கிறாங்க. சும்மா அம்மா கூட இருக்கலான்னு வந்து அங்கே இருக்கிறான். அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் நினச்சி இவனுக்கு மட்டும் ஒய்ஃபை எங்கேருந்து கிடைக்குது, இந்த ஊரில் நெட்வொர்க் இல்லை, எதுவும் இல்லை, எப்படி இவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் அப்படியே பேச்சு கொடுத்தேன் பாருங்கள். எப்பட்றா தம்பி உனக்கு மட்டும் எப்பட்றா இன்டர்நெட் கிடைக்குது? அங்கே சொன்னால் பாருங்க, இன்டர்நெட்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா, ஏற்கனவே பார்த்தது எல்லாமே திருப்பி திருப்பி என்ன பண்ணலாம், பார்த்துனே இருக்கலாம். அப்படி தான் பார்த்துன்னு உட்காந்துருக்குறேன் காலில் இருந்துன்னா. பைத்தியம், டைமை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நெட்வொர்க்கில் நீங்கள் கூட ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கேட்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஏற்கனவே ஒரு தம்ப்நெயிலாக போய் உள்ளே உட்காந்துருக்கும். அது திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா என்ன பண்ணும், அது வரும். ஆனால் புதுசாக எதுவும் வராது. ஒரு 10 வீடியோ வரும், அந்த 10 வீடியோ திருப்பி திருப்பி வரும். அவன் சொல்கிறான் பாருங்க, இது மாதிரி பண்ணாமல் இருக்க முடியலண்ணா அப்படின்னா. அவனுக்காகவே நான் ஒரு இடத்துக்கு கண்டுபிடிச்சி, அவனுக்கு தெரியல பாருங்க, 1 மாதமாக அந்த ஊரில் இருக்கிறான். நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டுபிடிச்சிடுவேன் எப்படியாது. இந்த மாதிரி குக்கிராமெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில மரத்துக்கில் போய் நின்னா நெட்வொர்க் வரும். அது எப்படின்னு தெரியாது, அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் இருக்குதா என்னன்னு தெரியாது, அதை நிரூபிச்சுலாம் இருக்கிறேன், என் ட்ராவல் சேனலில் போட்டிருக்கேன். ஒரு மரத்துக்கில் போய் நின்னா வரும். அது ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் கண்டுபிடிச்சிடும். ஒரு சில காட்டெல்லாம் தாண்டி அந்த பையனையும் கூட உட்கார வச்சுக்கிட்டு, பைத்தியம் ஆகிடுவோ போல் இருக்குது, நீ வா என் கூட வான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு, நானும் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், வான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மரத்துக்கில் போய் நின்னா ஒர்க் ஆகுது. நான் 3 பாயிண்ட் கிடைக்குதுண்ணா அப்படின்னா வரவே இல்லை பாருங்கள். நைட்டு 6 மணி 7 மணிலாம் ஆகுது. ஒரு காடு, அது நடு காடு, ஒரு காட்டை தாண்டி நாங்கள் அடுத்த ஸ்டேக்கு போனோம். என்ன ஒன்றும் இருக்குன்றாங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் எல்லாத்தையும் வீடியோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கின்னு எங்களோட வண்டியில் ஏறவர ஒரு காட்டு எருமையை பார்த்தோம் நாங்கள். அதான் சொன்னேன், டேய் நீ ஆஃப்லைனில் வீடியோ பார்க்குறது பார்த்தா இதுக்கிட்ட சிக்கிடுவோம் போல இருக்குது. வாலி பசங்க பாருங்கள், அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அடுத்த நாள் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், உன் ஸ்டேயிலேருந்து அப்படி இறங்கி போ, வயல்வெளி இருக்குது, கரும்பு தோட்டம் இருக்குது, சின்ன சின்ன வீடுகள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது, பாட்டியம்மாலாம் உட்காந்துருக்குது, இதுங்கிட்டலாம் பேச்சு கொடு, பேசு, பழகு இவங்ககிட்டலாம். நாட்டுக்கோழி குழம்பு கேட்டேன் பாருங்க, இல்லைன்ட்டான். அடுத்த நாள் போனால் கொச்ச கொச்சன் மேயுது. அந்த பாட்டியம்மா கேட்டேன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், நீ 100 ரூபா கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அந்த அம்மா ரொம்ப குக்குறாமா, 100 ரூபா கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அதான் சொன்னேன், டே 100 ரூபாய்க்கு கோழி கிடைக்குதுடா இந்த ஊரில். நைட்டு நான் கேட்டேனே சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கேட்டேன். நீ என்ன சொன்னேன், கோழிலாம் வாங்கணுன்னா கீழே ஜம்னாமுத்தூர் கீழே போய் இறங்கி தான் போய் வாங்கின்னு வரணுன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல், 5 நிமிஷம் இறங்கி போனா தான் கிடைக்குதாங்க. இவ்வளோ தான் வாலி பசங்க, தேடலே கிடையாது, யோசிக்கிறதும் இல்லை. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சில விஷயங்களெல்லாம் பாருங்கள், நம்ம நாடோறும் அன்றாடம் வச்சுருப்போம், பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்சிரும், செய்யலைன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும், அந்த நாள் முடிஞ்ச மாதிரியே இருக்காது. நான் சொல்கிறேன், அது மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனால் ஒரு விசுவாசிக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், உங்களை விட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒருத்தர் போயிருக்கிறாரு, நீங்கள் நாடோறும் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். என்ன காரியம், அதுதான் அவங்க செஞ்சாங்கன்றது. என்ன பண்ணினார்களாம் அவர்கள், நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், அவர்கள் ஒன்றும் பெருசாக அவர் செஞ்சுட்டு போகல, வெறும் அறிவுரை தான் சொல்லிட்டு போனார். போங்க விசுவாசிகளாம் நடக்கலை, அடையாளங்கள் அவனை போய் ரட்சிக்கும் அப்படிலாம் தான் சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஞானசானம் கொடுங்கலாம் போனவங்க நாடோறும் டெய்லி தே ஸ்டார்டட் டு பிரைஸ் காட் அண்ட் கிவ் தேங்க்ஸ் அன்டு ஹிம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். நம்புறீங்களா நீங்கள்? அப்படிப்பட்டவங்களுடைய திருச்சபைக்கு பேர் தான் ஆதி திருச்சபைன்னு அப்போஸ்தலர்களில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனமே படித்து பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபை மக்கள் யாருன்னா இவனுங்க தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த குரூப் தான். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆதி திருச்சபை மக்கள் அவங்களும் எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாள்தோறும் தேவனுடைய ஆலயத்தில் கூடி கபடமில்லாத இருதயத்தோடும் அப்பங்களை பிட்டு தேவனை அன்றாடம் துதித்து பாடிக்கொண்டு இருந்த. நான் சொல்கிறேன், தினமும் பாட்டு பாடிக்கிறது, தினமும் யூ ஷுட் ஹேவ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரைசிங் காட். கர்த்தர் எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வீட்டில் தான் இருப்பேன், சமையல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், தூங்கிட்டு தான் இருப்பேன், படுத்துக்கிட்டு தான் இருப்பேன், எழுந்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு முன்னாடி 1000 பிரச்சனைகள் முன்னாடி வந்து நிற்கும், கேள்விகள் வந்து நிற்கும். பதில் என்ன, நாடோறும் துதித்து கொண்டே இருப்பேன். எப்படி துதித்து கொண்டே இருப்பேன் நான்?
என் கேள்விகளுக்கு பதில் அதுதான். பதிலே இல்லைன்றதுக்கு ஒரு காரியமே இல்லை, நமக்கு பதில் உண்டு. பதில் என்ன? என்னை ஆசீர்வதித்து சென்றவரை நான் நாள்தோறும் என்ன பண்ணி கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம், அப்போஸ்தலர் 1:3 இங்கே இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிற 3வது இடம். அப்போஸ்தலர் 1:9 பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எவ்வளோ விரிவாக சொல்கிறாங்க, எப்படி அவர் போனார்ன்ற. சீஷர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை மறைத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில், இப்போ தான் நமக்கு சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. அவர் போகிறாரு, பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு, இவங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது புரிகிற மாதிரி சொல்லணும்னு, இப்போ ஃப்ளைட்டு போகுதுன்னு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போமே. வாழ்க்கையில் என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாரும் தான், நான்லேருந்து நீங்கள் வரைக்கும், இங்கேருந்து ஆரம்பித்து அது கண்ணுக்கு மறைகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். வேடிக்கை பார்க்குறது நம்முடைய இயல்பு. அது வானத்தில் நடந்தாலும் சரி, பூமியில் நடந்தாலும் சரி, இவங்க அப்படி தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு போனாரா, நம்மளும் கிளம்புவோம் ஒன்றும் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன்னா என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரில. வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறது ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். நம்ம கூட 40 நாள் உயிர் திறந்த பிறகு இருந்தார், அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் இங்கே அவங்களுக்கு ஒரு சத்தியம் போதிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தில் தான் நம்ம இன்னைக்கு நிற்கணும். என்ன சத்தியம் அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது? 10வது வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஹலோ, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். என்ன அவங்களுக்கு நற்செய்தி? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எப்படி அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல உங்கள் கண்கள் பார்க்க அவர் மீண்டும் என்ன பண்ணுவார்? அவர் இந்த பூமிக்கு வருவார். வானத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. ஹலோ, உங்களுக்கு வேலை அது இல்லை. அவர் மீண்டும் வருவார் என்கிற விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதியாக என்ன பண்ணுங்கள், நில்லுங்கள். அன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை, உங்கள் கண்ணு என் கண்ணும் பார்க்கல. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு வந்தா, ஒருவேளை நாளைக்கு வந்தா, நம்முடைய கண்கள் அவருடைய வருகையை என்ன பண்ணும்? காணும். நம்புறீங்களா நீங்கள்? அதுதான் சொல்றாங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் பண்ணி தூரத்தில் இருக்கிற ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்திமேலேயும் மாத்தாயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும், கவனிக்கணும், அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன பண்ணியிருந்தார்கள்? அவர்கள் தரித்திருந்தார்கள். மார்க்கில் நம்ம பார்த்தோம், நாடோறும் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அங்கே சொல்லப்படாத சில சத்தியங்கள் இங்கே சொல்றாங்க. இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருங்கள். வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எப்படி போனார் அவர் மீண்டும் அப்படியே வருவார். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வருகைக்கு ஏற்றவர்களாக இருக்க நீங்கள் போய் அவர் சொன்னபடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருமனப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். யாரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள்? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு மீண்டும் வருகிறார் என்றால் அந்த வருகை மட்டும் உங்களை ஆயத்தப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளே பாதுகாக்க அவரால் மாத்திரமே முடியும். யாரால் மாத்திரமே முடியும்? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலத்துல தான் நீங்க வருகையில காணப்பட முடியுமே தவிர உங்களுடைய சுய பலத்தினாலோ பக்தியினாலோ இயேசுவின் வருகையில் உங்களால் காணப்பட முடியாது. அப்ப சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன?
எப்படி வானத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் என்ன பண்ணுவார்? அவர் வருவார். அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான். இயேசு நமக்கு மீண்டும் வர வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன? நாடோறும் அவர் துதிங்க, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாக தரித்து இருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? சரி, கடைசியா அவர் மீண்டும் வருவார். அதை பற்றி ஒரு விளக்கம், அழகான ஒரு விளக்கம் இருக்குது, பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் அதுதான். இயேசு இந்த நாள் எதை நினைவு கூறுகிற நாள்? இந்த ஆராதனை எதை நினைவு கூறுகிற ஆராதனை? It is not just the story about the ascension of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பரமேறினார் என்பதற்குரிய ஒரு கதை அல்ல இந்த ஆராதனை. அதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன? அவர் எப்படி எழுந்தருளி போனார், அவர் எப்படி விண்ணகத்துக்கு போனாரோ அதே போல ஒரு நாள் அவர் மீண்டும் என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக வருவார். என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக, அது உயிரோடு இருந்தாலும் சரி மரித்திருந்தாலும் சரி, ரெண்டுமே. ஒருவேளை மரிச்சிட்டீங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்களாம் மரிச்சிட்டீங்க, உங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க, கவலையப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை தான் எழுப்புவார்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல உங்களை தான் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம்ன்றார். இந்த நாள் அதை நினைவுபடுத்துகிற நாள் தான். இந்த நாள் அதை, அந்த நம்பிக்கை, அந்த மகிமையின் நம்பிக்கையை, அந்த மாறாத நம்பிக்கையை, அந்த விசுவாச நம்பிக்கையை, அந்த பரலோக நம்பிக்கையை நினைவு கூறுகிற நாள் தான் இந்த நாள். அவர் எப்படி போனாரோ அதே போல என்னை பரலோகத்தில் நித்திய வாழ்வை தரும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் மீண்டும் வருவார். நம்புறீங்களா நீங்க? அதை அதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க, அதை பார்த்து முடிச்சிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 முதல் 18வது வசனம் வரைக்கும் கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 முதல் 18வது வசனம் வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. எதை பற்றி பேசுறாரு? மரித்தவர்கள் என்ன ஆயிட்டாங்க? நம்ம பாஷையில் சொன்ன செத்து போயிட்டாங்க. அவர்களை பற்றி நம்பிக்கை வித்தியாசமா இருக்கணும். மரித்தவர்களை பற்றிய நம்பிக்கை ஒரு விசுவாசிக்கு உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கக்கூடாது? அதான் மற்றவர்கள் என்றார். மற்றவர்களை போல இருக்கக்கூடாது என்றார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த அசென்ஷன் டேல இயேசு கிறிஸ்து பரமேறி போயிருக்கிறார்னா, அந்த பரலோகத்துக்கு நீங்களும் போனோன்னா, அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை என்ன? ஒன்று நீங்கள் மரித்திருக்க வேண்டும், அல்லது இயேசுவின் வருகை இங்கே உண்டாகணும். ஒருவேளை நீங்கள் மரிச்சு போயிட்டீங்கன்னா, அல்லது உங்கள் வீட்டிலேயே யாரோ ஒருத்தர் மரித்து போயிருக்கிறாங்கன்னா, அந்த மரித்தவர்களை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு சரியானதாக இருக்க வேண்டும். யாரை குறித்த நம்பிக்கை? மரித்தவர்களை குறித்த நம்பிக்கை. அது உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கக்கூடாது? அது சரி. என்ன வித்தியாசம்? அதுக்கு முதல்ல பேசிடுவோம். இங்கே அதை தான் பேசுகிறார். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல, யாரற்றான நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. என்ன சொல்றாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறான், கர்த்தருக்குள் மரித்திருக்கிறான் என்றால், அந்த மரித்தவனை குறித்து என்ன பண்ணாதீங்க? முதல்ல என்ன பண்ணாதீங்க? never be saddened. துக்கித்து அறிவில்லாதிருக்க. என்னென்ன இருக்க? ஏன்னா இது ரெண்டுமே மற்றதில் நடக்கும். மற்றவர்களுடைய மரணத்தில் அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கேட்டால் அது அவங்க நம்பிக்கைன்னுவாங்க. அந்த நம்பிக்கையை தான் இங்கே கொண்டு வராதிங்கன்றார். டோன்ட் பிரிங் இன் டு த கிரைஸ்ட். ஏன்னா நீங்கள் அது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை, அவர் பரமேறினதையே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அப்படி பண்ணும்போது. மரித்தவர்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட சரி, இஃப் இஸ் டெட் இஸ் டெட், அவ்வளோதான். அவர்கள் செய்த நல்ல காரியங்களை ரிமெம்பர் பண்ணலாம். வேதம் அதை போதிக்கிறது. அவங்க செஞ்ச நல்ல நல்ல காரியங்கள் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணலாம்? நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். பட் டோன்ட் பி saddened like a Gentile peoples. புறஜாதிகளை போல, மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாது இருக்காதீங்கன்றார். ஹலோ, அவங்களுடைய மரண துக்கம் எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க அதில் தான் இருக்கிறீங்க. அவங்களுடைய மரண துக்கம் என்ன? இனி ஒருபோதும் பார்க்க முடியாது. இனி உன்னை எப்ப பார்ப்பேனோ,
பார்க்க முடியாது, முடிஞ்சு போச்சு, அவங்க நம்பிக்கை தான். அப்புறம் லைனாக லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெட்லி அகெயின்ஸ்ட் ஆஃப் இட்டர்னல் லைஃப் அண்ட் அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நித்திய வாழ்க்கைக்கும் இயேசுவின் ராப்சர் வருகைக்கும் அவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கும் எதிரான நம்பிக்கைகளாக அவைகள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அவருடைய துக்கமே என்ன துக்கம்? இதுக்கப்புறம் இந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியாது, என்ன ஆமான்னு தெரியாது. எல்லார போல இவனுக்கு 6க்கு 3 தான். பாஸ்டர்ஸ் கூட பேசுகிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் பேசுகிறேன். 6க்கு 3 தான், 6 அடி ஆழம் 3 அடி அகலம், அவ்வளோதான். எல்லாருக்கும் அதுதான் கடைசியாக இப்படி பேசிக்கிறது, அதோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன ஆச்சு போச்சுன்னுவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட்டு. விசுவாசிக்கு அது கிடையாது. விசுவாசிக்கு அந்த நம்பிக்கை 6க்கு 3 விசுவாசி கிடையாது. நீ 6க்கு 3ன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு தான் இருப்பான். நீ 6க்கு 3ன்னு சொல்லிட்டுன்னா வருஷம் வருஷம் போஸ்டர் தான் அடிப்பான். நீ 6க்கு 3ன்னு சொல்லி போதிச்சுட்டு உட்காந்துன்னா வருஷம் வருஷம் போய் கேண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த இப்போ வந்துச்சே சாம்பார் புதனா என்ன நடக்குது நேராக போய் பார்க்கறதில்ல. ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவி மாதிரி திடீர்னு சவுக்கு எடுத்தாலும் எடுத்துருவோம். சவுக்கு தேட முடியாது, காலிலே இருக்கும் நமக்கு எப்பவுமே. என்ன அமங்கலம் பண்ணிட்டு ஏன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் போடுறாங்க, அதில் பார்க்குறோம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னோர்கள் யாரோ செத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு கேண்டில் ஏற்றி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன பண்ணுறது இலையில வச்சு, நம்பாருங்க வாழை இலையில் தான் அது கூட. விசுவாசியை பாஸ்டர் போனால் பழைய டம்ளரில் கொடுக்குறது தண்ணியை. செத்து உள்ள கிடக்கிற மூதேவிக்கு என்ன பண்ணுறது வாழை இலை வச்சு அவங்களுக்கு எல்லாம். அவருக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதுவும் பீஸோடு லெக் பீஸோடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். கடைசியை பார்த்தா அந்த சுடுகாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற நாய் வந்து தின்ட்டு போகுது. ஒருவேளை அதான் ஜாடமாடியே சொன்னாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் படைச்சி கிடிச்சு கேண்டில் ஏற்றி இதுக்கு ஒருத்தர் அங்கி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, செத்து போனவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. இல்லைன்னா அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டான், சந்தா கட்ட மாட்டான், ஊழியெல்லாம் நடக்காது. பழக்கம் பண்ணியாச்சு, வேறு வழி கிடையாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? செத்தவனுக்காக என்னென்ன அமக்கலம் பண்ணமோ எல்லா அமக்கலத்தையும் பண்ணுறாங்க. இந்த நம்பிக்கையை பற்றி பேச முக்கியமாக இஃப் இட் இஸ் எ டெட் பாடி அதுக்கு வருவோம். மரித்த சரீரம், மரித்த பிரேதம் உங்கள் வீட்டில் இருக்குது. ஹவ் ஷுட் ரியாக்ட்? உங்களுடைய வெளிப்பாடு அல்லது நீங்கள் நடந்துக்கிற முறை என்பது எப்படி இருக்கணும்? துக்கம் இருக்கும், ஆனால் மற்றவர்களைப் போல என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள் துக்கிக்காது. உங்கள் துக்கத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்கள் துக்கத்தில் என்ன இருக்கும்? அங்கே உலகம் 1000 பேசட்டோங்க. சில உலகத்தார பார்க்குற மரணத்தில் பயங்கர ஒரு பொண்ணு பாருங்க, 41 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டாக்டரோட ஒய்ஃபு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 43 வயசில் செத்து போயிட்டார். ஃபேமஸாக இருந்தார் காஞ்சிபுரத்தில், போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. எங்கள் அப்பா அதுக்கு போனார், அந்த டெத்துக்கு போயிட்டு வந்து தலையில் அடிச்சுக்கிட்டார். நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஏப்பா அந்த டெத்துக்கு போனோம், புருஷன் செத்து போயிட்டார், கை குழந்தை ஒன்று இருக்குது, இப்போ தான் லேட் மேரேஜ், கை குழந்தை ஒன்று இருக்குது, கையில் வச்சுருக்குது. வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா உட்காந்துருக்குதுப்பா, நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா நார்மலாக உட்காந்துருக்குது, அழலாம் இல்லை, நல்லா சேரில் நல்லா உட்காந்துருக்குது. எப்படி புருஷன் செத்து போயிட்டார், எப்படி அழாமல் இருக்க அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா வரவங்க போகிறவங்கள என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என் புருஷன் உயிரோடு இருக்கும் போதே சொல்லிட்டாரு அடுத்த கல்யாணம் நீ என்ன பண்ணிக்கணும்னு சொல்லிட்டார். இல்லை இன்னும் பாடி அங்கே தான் இருக்குது, அவர் கொடுத்த குழந்தை ஒன்று கையில் தான் இருக்குது. அதாவது இது எதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா செத்து போயிட்டான், ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? இன்னும் 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ ஒரு புது வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். அதனால் பாடியாக இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், உயிர் உள்ளனா நம்பிக்கையோடு. ஆமாம், வர போகிறவங்ககிட்டலாம் சுவிசேஷம் மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்குது. என் புருஷன் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிவிட்டார் என்னை அடுத்த திருமணம் செய்துக்கணும். அது நல்ல வேலை நான் வரலாங்க, உனக்கு அடுத்தது ஒன்று கேட்குதான்னு கேட்டிருப்பேன். நான் ஏற்கனவே ஒன்று காலி பண்ணி அடுத்தது ஒன்று கேட்குதா உனக்கு? எங்கே எதை பேசணும் சரி. ஆனால் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஏன் அவங்க அழுவலை, ஏன் துக்கிக்கலை, ஏன் முடிவு விரிச்சு போட்டல? ஹலோ, ஏன் அங்கேயும் இங்கேயும் போய் திம்முன்னு இடிச்சிக்கல? அவங்கள பிடிச்சிக்கிற ஒரு 4 பேர் வரல? அதெல்லாம் தானே பண்ணுவாங்க பொதுவாக. ஏன் அதெல்லாம் பண்ணல? ஒரு நம்பிக்கை, அடுத்த திருமணம் எனக்கு உண்டு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அந்த நம்பிக்கைக்கே அவ்வளோ தைரியமாக அவங்க இருப்பாங்கன்னா நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு கவனிக்கணும். உலக மக்கள் துக்கிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள்
துக்கிக்காதீங்க. ஏன்? உங்கள் நம்பிக்கைன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன நம்பிக்கை அது? 14, இயேசுவானவர் மரித்த பின்பு, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும், இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். எவ்வளவு பேர் நம்பிக்கை பாருங்க. இப்படி எடுத்துப்போம். உங்க புருஷன் ரட்சிக்கப்பட்டவர், விசுவாசி, நல்ல மனுஷன், செத்து போயிட்டார். ஏன் வேற ஆளே கிடைக்கலன்னா பின்ன வேற யாரை பேசுறது? அப்படிதான் வரணும். இனிமேல் அப்படிலாம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். செத்து போயிட்டார். சரி, இப்போ என்ன பண்ண? இப்போ நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க துக்கப்படுவீங்க, அழுவீங்க. ஐயோ எதிர்காலம் போச்சு, ஒரு நம்பி வாழ்க்கை கொடுத்த பிள்ளைங்க இருக்குது, குட்டி இருக்குது, இதுக்கப்புறம் நான் எந்த வேலைக்கு போகிறது, நான் சம்பாதிக்கணும், நான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், இனிமேல் வீட்டில் உட்காரலாம் வேலைக்கு ஆகாத போல இருக்குது, ஆச்சு பூச்சு நிறைய கவலைகள் ஓடும். இனிமேல் என்ன பாதுகாப்பு யார், பிள்ளைங்களுக்கு அது யார், இது யார்? எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 10-20 பேர் செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் யாருமே இல்லாத மாதிரி. எல்லாருக்கும் கதை அதுதான். எல்லாருக்கும் கதை அதுதான். சிலவங்க எப்பவுமே நான் தனிமையாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன். இல்லை, எல்லாருக்குமே தனிமை தான். எல்லாருமே இந்த உலகத்தில். நம்ம போன வாரம் கூட ஏலகிரி ட்ரிப்பு ரூம்லாம் புக் பண்ணும்போது அரசு தைரியமாக சொன்னார், தனி ரூமில் போடுங்க. என்ன தனி ரூமில் அவங்க மனைவி பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. ஜென்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுங்க, தனி ரூமில் போடுங்கன்ட்டார். அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கவலைப்படல. தட் இஸ் லைஃப். பேசுறது புரியுதா இல்லையா? ஆமாம். ஒருவேளை நீங்கள் மனைவி இல்லாமல் புருஷன் இல்லாமல் வந்துட்டு பாருங்கள், அவங்களாம் குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க பாஸ்டர், எனக்கு யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணி வந்துருங்க. குழந்தைய தூக்கிங்க, ஏதாவது தூக்கின்னு வந்துருங்க. ஏன் உட்கா தேவையில்லாம் அந்த ஃபீலிங் என்னத்துக்குன்றேன். இருக்கிறவங்களே தெளிவாக இருக்கிறாங்க. எது வாழ்க்கை, எது நிம்மதி, எது சரி. எல்லா நேரத்துலையும் என்ன பண்ண முடியாது, ஒன்றா இருக்க முடியாது, கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு எண்ணம், நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு இல்லை. எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை. ஒன்று. இன்னொரு நம்பிக்கை என்ன? வசனத்தின்படி ஒருவரும் தனிமையானவர்கள் இல்லை. ஏன்னா கடவுள் அப்படி தான் வாக்குத்தத்தமே பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமாம், கைவிடாத ஒரு தேவன், விலகாத தேவன், எப்போதும் என் கூட இருக்கிறார். ஜோடியாக தான் போயின்னு இருக்கிறோம். சோலோ பர்ஃபார்மன்ஸே கிடையாது. எப்படி தான் இருக்கிறோம்? ஆமாம், ஜோடியாக தான் போகிறோம். நானும் ஆண்டவரும் கை பிடிச்சிக்கிட்டு. புரியுதுங்களா இல்லையா? அக்கினியில் நடக்கும் போதும் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய தெளிவு அதுதான் பாருங்க. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை தாங்கும். சரி, இங்கெல்லாம் வேணான்னு மலைக்கு போனாலும் அங்கேயும் நீர் வந்து இருக்கிறீர். சரி, கரையிலிருந்து மறுகரைக்கு போயிடலான்னு பார்த்தா அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக நான் எங்கே போக வேண்டாம். உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக நான் அப்படின்னா அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், ஐ ஆம் நெவர் அலோன் இன் திஸ் வேர்ல்டுன்றான். இந்த உலகத்தில் நான் அனாதை இல்லை, இந்த உலகத்தில் நான் தனிமையும் இல்லை. தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் நிரந்தரம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா நீங்கள்? மற்றதெல்லாம் டெம்பரவரி தான், இருக்கும் இருக்காது. பேசுறது புரியுதுங்களா? தேவன் தான் எப்பொழுதும் என்னோடு கூட நிரந்தரமாக இருக்கிறார். அப்போ நம்பிக்கைலாம் பாருங்கள், கிறிஸ்துவ நம்பிக்கை எல்லாமே ரொம்ப சாலிடாக, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக நாலேஜபிளாக இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அதான் சொல்கிறார், மரணத்தை பற்றி உங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? இயேசுவானவர் மரித்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள். யாருக்குள் நித்திரை அடைந்தவர்கள்? இயேசுவுக்குள் மரித்த என் புருஷன், இயேசுவுக்குள் மரித்த என் மனைவி, இயேசுவுக்குள் மரித்த என் பிள்ளைகள், இயேசுவுக்குள் மரித்த என் பெற்றோர்கள், அவர்கள் இயேசுவை போலவே என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, அவரோடு கூட வருவார்கள். அவரோடு கூட எப்படி எழுந்தருளி போனார் அப்படி என்ன பண்ணுவார்? மீண்டும் வருவார். இன்னைக்கு அதை தான் நினைவு பண்றோம். எதை நினைவு கூறுகிறேன்? மரணத்தை பற்றி நான் பயப்படுவது இல்லை, கலங்குவது இல்லை, துக்கிப்பது இல்லை. கொஞ்சோண்டு கவலை இருக்குது, அதுக்கு ஒரு அழுகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை மேலானதாக இருக்கிறது. நம்பிக்கை என்ன? அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அவரோடு கூட மீண்டும் வருவார்கள். யாரோடு கூட வருவார்கள்? அதுதாங்க பாருங்க பெரிய நம்பிக்கை. என் தம்பியை பற்றிலாம் யோசிக்கும் போது அதான், இயேசுவின் வருகையை அவரை எதிர்பார்க்குற. ஒன்று, அவரை பார்க்கணும், ஏன்னா அவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, அவரோடு கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பார்த்து அவனை,
அவரோடு கூட அவனும் என்ன பண்ணுவான், திரும்பி வருவான். இது இப்படி இருந்ததுன்னா தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு போய் ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய மரணத்தை குறித்த நம்பிக்கையே வித்தியாசமானது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு வருஷம் கொண்டாட்டம்லாம் கொண்டாட மாட்டீங்க. ஹலோ, படையெல்லாம் போட மாட்டீங்க, மெழுகுவத்திலாம் ஏற்ற மாட்டீங்க. அவங்களுக்கு வடை ரொம்ப பிடிக்கும் பிரதர், வேக்கம் வச்சு அசிங்கப்படுத்த மாட்டீங்க அவங்கள. அவங்க மீண்டும் வரணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். வரும்போது அப்போ தான் பார்க்க முடியும். அது வரைக்கும் கல்லறை இருக்குது, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அறிவார்ந்த கிறிஸ்துவ சமுதாயம், இதுதான் அறிவார்ந்த கிறிஸ்துவ சத்தியம். இல்லைல்ல, நான் பட்டிக்காட்டுத்தனமாக தான் இருப்பேன், என்னை ஆட்டவும் முடியாது, நான் நேற்றும் இன்று என்று மாற மாட்டேன்னா இப்போ ஏற்றின்னு இருங்க போயிட்டு. வியாதி எவ்வளோ ரூபத்தில் வருது அந்த ரூபத்துலேயும் வரும். செத்தவங்களே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் செத்து போயிடுவீங்க, தெரியுமா? அது சைக்காலஜிக்கலாக. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால தான் சொன்னோம், மரித்தவர்கள் மரித்தவர்களாக இருக்கட்டும், மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். யார் யாரை அடக்கம் பண்ணட்டும்? என்னை கடவுள் உயிரோடு வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தோடு வச்சிருக்கிறாரு, ஒரு வேலையோடு வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் போயிட்டேன்னா பெரிய கேள்வி உண்டு அவருக்கு முன்னாடி. இதெல்லாம் கொடுத்துருந்தேனே, ஏன் செய்யாமல் வந்தீங்க? ஆண்டவரே துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ துக்கப்படுறவனுக்குலாம் இங்கே இடம்ல நீ கிளம்புன்னுவார். அதுக்கு அவனுக்கு தாழ்ந்துங்களை கொடுத்தேன், அதுக்கு அவன் நாட்களை கொடுத்தேன், அதுக்கு அவனுக்கு வருஷங்களை கொடுத்தேன், அதுக்கு அவனுக்கு பலத்தை கொடுத்தேன். எவனை வந்து செத்து போனதுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு மனுஷனை கடவுளா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனா? இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு அவன் இல்லாமல் போவான். அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை என்ன? அசைவில்லாத நம்பிக்கை என்ன? அசைவில்லாத விசுவாசம் என்ன? உலக மக்கள் துக்கிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணாதிருங்கள், துக்கிக்காதிருங்கள். ஏன்? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவர்களும் மீண்டும் எழுப்பப்பட்டு இயேசுவோடு கூட அவர்கள் கொண்டு வருவார். 15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஹலோ, எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கிற நம்ம நித்திரை அடைந்தவர்களை நம்ம என்ன பண்றது இல்லை, முந்திக் கொள்வது அப்படின்னு என்ன சொல்றாரு? முதல்ல மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்றார். யார் எழுந்திருப்பார்கள்? இயேசு வருகிறார். when Jesus comes, when the rapture happened, இயேசு வருகை பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். நீங்க பல வடநாட்டு கல்யாணங்கள்லாம் பார்க்குறோம் பாருங்க, நேராக போயிட்டு அட பிரம்மாண்டமாக பண்ணுறானுங்க. நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க, இங்கே வெறும் பாத்திரத்தையும் மிக்சியும் அடுக்கி போட்டு வேடி காமிச்சிங்கிறானுங்க. அங்கே அதெல்லாம் அந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேலே தாளம் அடி கும்மாலும் லைட்டிங் அது இதுதான். அவனுங்க வச்சுருக்கிற மாதிரி ஆடியோ சிஸ்டம் எங்குமே பார்த்ததில்ல. ஒரு வேனில் வச்சுருக்கிறானுங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, எல்லாம் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் இருக்குது. ஒரு வேலையை அவ்வளோ வச்சு ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சுருக்கிறானுங்க வேனை. கல்யாணம் நைட்டு 1:30-2 மணி வரைக்கும் நடக்குது. ஒரு இடத்துல அப்படி தான் போய் மாட்டிக்கிட்டேன் நைட்டு ராஜஸ்தான் போகும்போது. எனக்கு தெரியாது, நைட்டில் தான் பண்ணி தொலைப்பானுங்க. எங்கேயுமே கிடைக்கல. கல்யாணம் பண்ணுறது ரூம் இருந்தது, போய் கேட்டால் இருக்குன்ட்டாங்க. போய் இப்போ தங்கிட்டோம். அப்பாடா ரூம் கிடச்சது, நல்லா இருந்தது. சரி நல்லா படுத்து தூங்க போகிறோன்னு போனால் அடி வெளுக்க ஆரம்பிச்சானுங்க பாரு. 2 மணி வரைக்கும் வெளுக்கிறானுங்க. என்னடா நடக்குதுன்னு எடுத்து பார்த்து பக்கத்து ரூமில் எங்கள் ஆளுங்க பட்டுருந்தானுங்க. அவனுங்களை எழுப்பி என்ன நடக்குது? அப்போ நார்த் இந்தியன்லாம் அப்படி தான் நைட்டு வச்சு நம்ம நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவான், கல்யாணம் வரவே நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு. என்ன கூட ஆசையாக அந்த கதவு இதை பூட்டி கீழே போயிடலாமான்ட்டு. கீழே போய் நம்மளும் ஜோதியில் ஐக்கியம் ஆகிடுவோம். எவ்வளோ நாள் தான் சவுத் இந்தியனாகவே இருக்கிறது. அவனோட போய் ஜாயின் பண்ணி நான் சாப்பிட்றானுங்க, அதையும் சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு எல்லாரையும் வரவே இருக்கிறாங்க. நம்மள ஆள் மாதிரி கிடையாது. யார் எங்கள் ஊரெல்லாம் கேட்க மாட்டான். அங்கே போய் நின்றுலாம் வேடிக்கை பார்த்தோம் பாருங்கள் கொஞ்ச நேரம். அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம அவங்க எனர்ஜிக்கு மாற முடியாது. அவனுங்க ஆடுறானுங்க, லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் அவனுங்க ஆடுற ஆட்டத்துக்கெலாம் வேடிக்கை கூட நம்மளை பார்க்க முடியல. அது எங்களுக்கு டைம் இல்லை. காலை 6 மணிக்கெலாம் மறுபடியும் பேக் பண்ணி அடுத்த ஊருக்கு போகணும், நீங்கள் ஆடிங்க கிடங்க அப்படின்னா நைட்டு 2 மணி வரைக்கும் டான்ஸு தான் பிரம்மாண்டம். அப்புறம் அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போகிறான் 1 மணிக்கு. எங்கடா போகிறாங்க? அது ஒரு ஓப்பன் ஏரியா பாருங்கள். அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊர்வலம் மாதிரி. இப்போ இங்கே கூப்பிட்டு போவானுங்க இல்லையா, சேட்டு கல்யாணம்லாம் பார்த்துருப்பீங்க. குதிரையில் உட்கார வச்சுட்டு ரொம்ப அடக்க உடக்கமாக இருக்கிறாங்க நம்ம ஊர் சேட்டுங்களாம். நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யாரும் தூங்க முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க கல்யாணம், ஒரிஜினல் கல்யாணம் அப்படி தான் நடக்குது அவங்களுக்கு. பயங்கர பிரம்மாண்டம். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அது பல கிலோமீட்டருக்கு தெரியுது. அந்த மாதிரி வச்சுருக்குறானுங்க. டிஸ்கோ லைட்ஸ் அது இதுன்னு போட்டு அதில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க, பெரியவங்க, லேடிஸ், இவங்க தான். சின்ன பசங்களை நான் பார்க்கவே அதிகமாக நான் அதில் இவங்க தான் இருக்கிறாங்க.
நைட்டு ஃபுல்லாக ஆட்டம். அதான் நைட்டு ஃபுல்லாக ஆட்டமாக ஆட்டி எப்பறம் வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னா பண்ணுறோம். அப்படி தான் அன்றைக்கி தான் பார்த்தா பிரம்மாண்டம்னா என்ன, ஒரு ஆள் ஒரு வரவே இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணுறது தான் பிரம்மாண்டம்னா என்னன்னு அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. இயேசுவின் வருகை பாருங்கள், இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக அது இருக்கும். அதை பற்றியும் பேசுகிறார் அவர். அந்த வருகையின் நம்பிக்கையை வச்சுக்கோங்கன்ற நான். அப்போ தான் நீங்கள் மரணம் அடைந்தாலும் சரி, அல்லது உங்களில் யாரால் மரணம் அடைந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தாரை போல துக்கிக்காமல் இருப்பீர்கள். உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாயும் ரொம்ப விசேஷமானதாயும் இருக்கும். அதுக்கான வசனங்களை தான் பார்க்குறோம். அப்போ இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? 16 பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், எப்படி வராராம் அவரு? அதாவது கம்ப்ளீட்டாக இன்னைக்கு சர்ச்சு எப்படி இருக்கக்கூடாதுன்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படி தான் வராராம் அவரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சர்ச்சில் என்ன ஆட்டம், பரிசுத்த ஸ்தலமா இல்லையா இல்லை கேட்குறாங்க இல்லையா? சர்ச்சில் என்ன விசிலு, சர்ச்சில் என்ன கைத்தட்டல், சர்ச்சில் என்ன கும்மாலும், சர்ச்சில் என்ன ஆர்ப்பாட்டம், என்ன சினிமா தேட்டரா, இப்படிலாம் கேட்குறானுங்க இல்லையா? இப்போ இயேசுவின் வருகை எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். இயேசுவின் வருகை இவங்க போக மாட்டானுங்க. இந்த மாதிரி பேசுகிறானுங்க, ஒரு நாள் இப்படியே குறை பேசிக்கிட்டே இடையில போயிடுவானுங்க. அவன் சரியில்லை இவன் சரியில்லை. சர்ச்சில் ஏன் ஸ்மோக் வருது? நான் கூட தேடி பார்த்தேன் ஸ்மோக்கு நம்ம சர்ச்சில் விடலான்ட்டு. கடையில் ஒன்றும் கிடச்சதுன்னா அதையும் விடுவேன் நான். வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அது பாட்டு போயினே இருக்கும். போகாத பாட்டுன்னு தூங்க முடியாது. மெயினாக எத்தனை பேர் வாந்தி எடுப்பீங்க, எத்தனை பேர் மூச்சு திணறுவீங்கன்னு தெரியுது. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நல்லபடியாக உங்களுக்கு ஃபேன் போட்டு உட்காந்தா தூங்குறீங்க. புகை மூக்குக்குள்ளே ஏறினா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க கேட்பீங்களா? மேலோகத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். தேடிக்கிட்டு இருக்கிறேன். மாட்டாமல் இருக்க நீங்கள் ஜெபியுங்கள், சீக்கிரமாக மாட்டுவதற்கு நான் ஜெபிக்கிறேன். 2-3 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்மோக்கை. ஸ்டேஜ் ஸ்மோக் எங்கேயாவது கிடைக்குமான்ட்டு. அப்போ அப்படி தான் சர்ச்சில் எப்படி நீங்கள் புகை போட்டு ஆராதிங்களா? கவனிங்க, முதல்ல படிச்சின்னா இதெல்லாம் இந்த குழப்பம்லாம் வராது. இது கோயில் இல்லை, மணி ஆட்டுற இடம் இல்லை. ஹலோ புரியுதுங்களா இல்லையா? இது கொட்ட இடம் இல்லை. இது அந்த இடத்துல வேணா நீங்கள் சொல்கிற இதெல்லாம் ஒத்துப்படி ஆகும். இந்த இடம் வந்து வேற. இந்த இடம் எப்படி தெரியுமா? எனக்காக மண்ணில் வந்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவர் திரும்பி வர வரைக்கும் அந்த கொண்டாட்டத்தை, அந்த ஆர்ப்பாட்டத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்கள் வேலை. அப்படி தான் இருக்க போகுது அவர் வருகை. எப்படி இருக்கும் அவர் வருகை? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதான் சொன்னார் அவர். உயிரோடு இருக்கிற நீங்கள் முதலாவது பரலோகத்துக்கு போவதில்லை, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு முன்பதாகவே மரித்திருக்கிறாங்க பாருங்க. அந்த பரிசுத்தவான்கள், அந்த விசுவாசிகள், அந்த ஊழியர்கள் இயேசுவின் வருகையின் போது முதலாவது எழுந்திருப்பார்கள். 17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹலோ, ஒரு விசுவாசியுடைய அடக்காராதனைக்கு போறீங்கன்னா இதுதான் அந்த விசுவாசிக்கு ஞாபகப்படுத்தணும். அக்கா விட்டுட்டியாக்கா நீ? அந்த அம்மா யார்? இயேசு கிறிஸ்துவா? அங்கே வந்து உங்கள் ஊர் புத்தி எட்டி பார்த்துடக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் புத்தி என்ன பண்ணிடக்கூடாதாங்க? எட்டி வந்துடக்கூடாதாங்க. சர்ச்சு வரைக்கும் இது கேட்டு ரைட்டு. எந்த வசனத்தை கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கன்றாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் கண்டிப்பாக இயேசுவின் வருகை அன்னைக்கு நிச்சயமாக இவரை பார்ப்போம், அழாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு சொல்லுகிற ஆறுதல், தேறுதல், சரியான நம்பிக்கை. விட்டுட்டியேக்கா, இவ்வளோ சின்ன வயசில் போனோமா, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஒரு விசுவாசி பேசிட்டு உட்காந்துருக்க கூடாது. இதுதான் அசிங்கம். இதுதான் ஆண்டவர் அசிங்கப்படுத்துறது, அவருடைய வருகையை அசிங்கப்படுத்துறது, அவருடைய பரமேறனதையும் அசிங்கப்படுத்துறது. அவர் எப்படி இன்றைக்கு விண்ணேற்றம் அடைந்திருக்கிறாரோ அதே போல ஒரு நாள் விண்ணிலிருந்து அவர் மண்ணுக்கு பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு வருவார். எந்த சத்தத்தோடு வருவார்? அவர் எக்காலம் துணிக்கின்றார். மரித்தவர்கள் எழுப்புவதற்கான அடையாளமே அதான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, செத்தவங்க அதை சங்கூதுறதுன்னு. ஆமாம், செத்தவனுக்கு சங்கூதுனா கேட்காது, ஆனால் தேவனுடைய எக்கால சத்தம் கேட்கும். யாருடைய எக்கால சத்தம் கேட்கும் அங்கே? அதுதான் அதில் இருக்கிற மகிமை. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த 2 நம்பிக்கையில் இருக்கணும். ஒன்று,
நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவனாக மரிக்கணும், இல்லை வாழணும். அதே போல் என்னோடு கூட இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அதே நம்பிக்கையில் நான் இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கை? அவர் நிரந்தரமாக மரிக்கல. ஒரு நாள் இயேசு வருவார். இங்கிருந்து எழுந்தருளி போனவர் ஒரு நாள் வானத்திருந்தவர் வருவார். வரும்பொழுது அவரோடு கூட நான் அவர்களையும் சேர்த்து பார்ப்பேன். அவர்கள் தான் முதலாவது எழும்புவார்கள். எனக்கு முந்திக்கிட்டு வருவாங்க அவங்க. நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா இல்லையா? அப்ப மரித்தவர்களை குறித்த உங்களுடைய நம்பிக்கை என்ன? இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம்ன்றாரு. 17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட. என்ன மாதிரியான இது பாருங்க, எப்படி எது மேலான? மேகங்களின் மேல. கடவுளுடைய ராப்சர்ல வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறோமா? ஏதோ நேரம் வானத்துக்கிட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறோமா? எப்படி போகிறோமாங்க? மேகமலைன்னு ஒரு ஊர், ஒரு மலை இருக்குது பாருங்க, தேனி பக்கத்தில். நான் ரொம்ப பிரமிச்ச இடம் அதுதான். நிறைய மலைகளில் போயிருக்கிறேன். ஆனால் அந்த மலை மாதிரி இன்றைக்கி நான் பிரமித்த இடம் ஒரு மலை எதுவுமே கிடையாது. ஒரு 17-18 பெண்டு இருக்குது உச்சி அடையிறதுக்கு. ஃபஸ்ட்டு 10 பெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மலை மாதிரி தான் இருந்தது, காஞ்சி போயிருந்தோம். ஒன்று 11வது பெண்டு இப்படி திரும்பி இப்படி பார்க்குறோம் பாருங்கள், அப்படியே மேகங்கள் அப்படி சூழ்ந்து அப்படியே பச்சை பசையில் நிற்குது. லைட்டாக அப்படி இருக்குதுன்னு பார்த்தா அப்படி போக 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 16-17வது பெண்டுலாம் போக காலு கீழே மேகம் ஓடிக்கிட்டு இருக்குது. எது கீழே மேகம் ஓடிக்கிட்டு இருக்குது? நான் கீழே கவனிக்கல, இப்படி மேலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் திடீர்னு கீழே பார்த்தா நான் நினச்சேன் சைலன்சர்லேருந்து இந்த சில்னஸில் அதிகமான புகை வருது போல இருக்குது, இங்கே எவனோ ஸ்மோக்கு போட்டான் போல இருக்குது அப்படின்னு ஒத்து பார்த்தா மேகம். என்னது அது? அப்படி ஆச்சரியப்பட்டேன். நம்ம என்னடா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது, கனவா என்னன்னு? இயற்கை பாருங்கள், கடவுள் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது, மேகமலை. அது வரதுக்கு மனசே இல்லை. என் கூட ஒருத்தர் கூப்பிட்டு போயிருந்தேன் பாருங்க. அவர் சார் இங்கே ஒரு 3 நாள் தங்கிடலாம் சார் அப்படின்னா. 3 நாள் தங்கலாம், ஆனால் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன 2 நாள் தான் சொல்லியிருக்கிறேன். மரியாதை என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கிளம்புவோம், அப்புறம் 100 வாட்டி வருவோம் சொல்லிட்டு. ஏன்னா யாருமே காமிச்சதும் இல்லை இந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஆச்சரியப்பட்டேன் நான். அதில் அப்படியே மிதந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு என் ட்ரோனெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டாங்க பாருங்க, ஃபாரஸ்டாக. ரொம்ப அப்செட்டில் இருந்தேன், துக்கம், அப்செட்டு, இவனுங்க போய் இப்படி பிடிக்கிட்டானுங்களே அப்படின்ட்டு. ஆனால் என்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ளே போனோன்னு மறந்துட்டேன். திருப்பி கீழே இறங்க வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ட்ரோனை வாங்கி வச்சானுங்களே, வாங்கினோம் அவனுங்கிட்ட அப்படின்ட்டு. அதுதான் சொல்ல வரேன். தேவனுடைய அந்த வருகை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது சொல்கிறேன், இந்த பூலோகத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மறந்து விடுவீர்கள். எல்லாம் ஆகிடும். அது தெரியவே தெரியாது. அந்த தெரியாததை நினச்சி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மாதிரி நினச்சிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்குறீங்க. இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த வியாதி, இந்த வருத்தம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை. ஒரு நாள் ஒன்று உண்டு. வரமேறி போனவர் ஒரு நாள் மீண்டும் அவர் திரும்பி வருவார். வரும்பொழுது நான் சொல்கிறேன், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வருகிற மகிமைக்கு ஈடானவைகள் அல்ல என்பதை அறிந்து கொள்வீர்கள். நம்புறீங்களா? நீங்கள் உங்கள் துக்கமெல்லாம் முழுமையான சந்தோஷத்துக்குள்ளே மாறதை பார்ப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்போ முழுமையான சந்தோஷத்தில் பார்க்குறீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார், உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும்ன்றாரு. இனி கண்ணீர் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு உங்களை தேவன் என்ன பண்ணுகிறார், கொண்டு செல்லுகிறார். ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம்? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. இந்த பூமியில் நம்ம வாழணும்னா இது அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணார், அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் சிருஷ்டித்தார். இந்த பூமி எப்படி இருக்கணும், நிலப்பரப்பு எப்படி இருக்கணும், மரங்கள் எப்படி இருக்கணும், செடிகள் எல்லாமே அவர் உருவாக்கினார். அதனால இந்த பூமி சில இடத்துக்கு போகும்போது ரசிக்கிறோம், என்ன அழகாக இருக்கிறா, அவர் உண்டாக்கி இருக்கிறார். நான் சொல்லலை, சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்கிறான், வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்றான். கடவுள் உண்டாக்குனார் எல்லாத்தையும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுவே எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆனால் வெறும் 6 நாளில் உண்டாக்குனது இவ்வளோ அழகாக மெய் மறந்து போகிற மாதிரியான ஒரு இயற்கை இருக்குமானால், நான் சொல்கிறேன் 2000 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு மேலேயும் போவார் போல இருக்குது. எப்போ வருவார்னு தெரியாதுன்னு வேதவசனம் சொல்லுது. திருடன் வருகிற விதமாய் அவர் வருவாராம். அப்படி வரும்பொழுது பாருங்கள், நான் சொல்கிறேன், பிரமிச்சு போயிடுவீங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டோமா இந்த உலகத்தில், இப்படிலாம் வேதனைப்பட்டனா, இப்படிப்பட்ட ஒரு துன்பம்லாம் இருந்ததான்றத நினைவுக்கே வராது. அப்படியான ஒரு மகிமையான ஒரு இடத்துல பரலோகத்தில் நீங்களும் நானும் கொண்டு போயிட்டு தேவன் விடுவார். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அந்த வருகைக்காக தான் நம்ம உள்ளத்தில் காத்திருக்கிறோம். கடவுளுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறோம். கடவுள் கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுறோம்.
கடவுள் கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? ஒரு நாள் அவர் வருவார், வரும்பொழுது அவரை முகமுகமாய் சந்திப்பேன், எக்கால சத்தத்தை நானும் கேட்பேன், அவருக்கு எதிர்கொண்டு போவேன், அவரோடு கூட மறுரூபம் ஆவேன். மரித்தவர்களை பற்றி நம்பிக்கை அதுவும் அப்படிதான். ஆனால் தான் இந்த விசுவாசிகளான்னு சொல்கிறேன், மறிச்சிட்டாங்களா, அடக்கம் பண்ணிட்டீங்களா, நல்ல ஒரு கலரை கட்டினீங்களா, அதோடு விட்டுறணும். அதுதான் சரியான நம்பிக்கை. வருஷம் போகிறது, கேண்டில் கொளுத்துறது, வாழை இலை வைக்கிறது, படையல் போடுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் நரகத்துக்கு தான் போவீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் இந்த வருகை நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுறீங்க. எந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுறீங்க நீங்கள்? வருகை நம்பிக்கை என்ன? மரித்தவர்கள் இனி அவர்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் எந்த உணர்வும் இருக்க போகிறதில்ல, வேஸ்ட்டு. இன்னும் சொன்னால் அவங்கள டவுன் கிரேட் பண்ணுறேன். என்ன டவுன் கிரேட் பண்ணுறேன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேருந்து போய் மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு அழைத்து கொண்டு வருவேன்றாரு. அப்படி அழைத்து கொண்டு வரவங்கள இங்கே தான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு படையல் போட்டு சாப்பாட்டு போட்டுக்கிட்டு அவனை நினச்சிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது எந்த விதத்தில் அர்த்தமானது இல்லை. எது அர்த்தமானது? மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நானும் அவருக்கு எதிர்கொண்டு மேகங்களின் நடுவிலே வானத்தில் ஏறி போவேன் என்பதுதான். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ உங்களுடைய மகிமை நம்பிக்கை அதுவாக தான் இருக்க வேண்டும். அதை நினைவுபடுத்துகிற நாள் தான் இந்த நாள். எக்கால சத்தம் துணிக்கும். அன்றைக்கு இங்கிருந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அவர் மீண்டும் ஒரு நாள் இந்த பூமிக்கு அவர் வருவார், ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் விடுதலை ஆகி பரலோகத்தில் நீங்களும் நானும் காணப்படும். நம்புறீங்களா நீங்கள்? அதை எழுத நிற்போம். சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடு. ஓ அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் சுத்தர்கள் யாவரும் தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம்
சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனி எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஜெபிப்போம். என் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து உயிர் தெழுந்து பரமேறி சென்றிருக்கிறீர், பரலோகத்திற்கு சென்றிருக்கிறீர். அங்கு பிதாவின் வலது பாரசத்தில் எங்களுக்காக வீற்றிருந்து தேவரீர் நன்மையான காரியங்களை எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். அது மாத்திரமல்ல, எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவேன் என்று வாக்குறுத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த வருகையை எதிர்பார்க்கிற நம்பிக்கையுள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்களும் இணைந்து கொள்கிறோம். சபையில் இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவரீர் மரணத்தை குறித்தும் இந்த வாழ்க்கைக்கு அடுத்த வாழ்க்கையை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் வார்த்தைகளை கேட்டு அறிந்து அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எப்படி பரமேறி போனீரோ அதே போல ஒரு நாள் இந்த பூமிக்கு நீர் திரும்பி வருவீர். வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு செல்வோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறட்டும். இந்த நம்பிக்கை எங்களுக்குரிய நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே விதைக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட, எல்லா காரியங்களிலும் வெளிப்பட நீர் உதவி செய்வீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் கிருபைகள் வாழ்வு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.